இனிய காலை உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். இது பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி இணைந்திருக்கக்கூடிய பொழுது இது 2வது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதத்தில் அழகோடு சந்திக்கிறோம். வழமை போல விடுமுறைக்கு அப்பால் எல்லா நிகழ்ச்சிகளும் ஆரம்பமாகின்றன. சுடர் ஓய்பி கிளப் மட்டும் நேரலை இல்லை, ஆனால் அவர்களுக்கு தலைப்பு இருக்கிறது. ஆனால் நேரலைக்கு இன்று இணைக்கப்பட மாட்டார்கள், அடுத்த வாரம் சந்திப்பார்கள். மற்றபடி எல்லாமே ஜாம் என்று நடைபெறப் போகிறது. இளையவர்களை விடுமுறைக்கு பிறகு எதிர்பார்க்குறோம். இந்த முறை கிட்டத்தட்ட 6 வார விடுமுறை, இவர்களுக்கு ஒரு நீண்ட விடுமுறை விட்டிருந்தோம். எத்தனை பேர் தொடர்கிறார்கள், எத்தனை பேர் கலருகிறார்கள் என்று இன்று கவனித்து கொள்ளலாம். இணைவர்கள் இணையட்டும், புதியவர்களையும் நாங்கள் இந்த வருடம் இணைத்து கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் அன்போடு வரவேற்று கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வோம். தொடர்ச்சியான உறவுகளுடைய சந்தோஷங்கள், சக்தி ஸ்ரீனிசங்கர் அவர்கள் மகன் திருமணம், அதுக்கு பிறகு சங்கவி தவக்குமாருடைய திருமணம், பிறகு அபிராமி எங்களோடு ஆங்கில செய்திகளை டாச் செய்திகளை சன்ரைஸுக்காக பாமோதில் தந்து கொண்டிருந்தவர், அவருடைய திருமணம் இனிதே நிறைவேறியிருக்கிறது. அதோடு முதல் வரிசை ஓவிபிக்கள் வரிசையிலே துவாரகீஸ், அப்போது ஓடி விளையாடு பாப்பா என்று முழு பெயரில் உச்சரிப்போம், அன்றைய காலத்தின் ஓவிபியினுடைய மகனுடைய 1வது பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியையும் அன்போடு பகிர்ந்திருக்கிறார்கள். இன்று தமிழர்களும் மண்டபத்தில் கொண்டாடி மகிழ்ந்தோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சந்தோஷங்கள் இருந்தால் ஏற்கனவே உங்களிடம் தகவல்கள் இருந்தால் பின்னர் பொழுதில் எங்களோடு இணைத்து கொடுங்கள். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் இன்றைய சிந்தனை நேரத்தை ஆரம்பம் செய்வோம். தொடர்ந்து உருட்டல் சிந்தனை, அதை அடுத்து பெற்றோரை தெய்வம். இன்று மூத்தோர்களை கனம் பண்ணுதல், மரியாதை செலுத்தலை அதிகம் எங்களுக்கு ஊக்குவித்து கற்றுக் கொடுத்தவரை இன்று எங்கள் நினைவில் கொண்டு வரப்போகிறோம். அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறோமோ? எங்கள் இளையவர்கள் மூத்தோர்களை கனம் பண்ணுவதில்லை. ஹலோ சொல்லுங்கோன்னு சொன்னால் சொல்லுவார்கள், இருங்கோ அழும்புங்கோண்டு அழும்புவார்கள். மற்றும்படி பெரிதாக ஈழத்து சிறுவர்கள், இங்கு ஐரோப்பாவில் பிறந்தவர்கள் மூத்தோர்களை கனம் பண்ணுவது என்பது குறைந்து கொண்டு போகிறது என்கிற அடிப்படையிலே இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம். இது பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம். அல்லது அவர்கள் கனம் பண்ணுகிற விதம் எங்களுக்கு புரியவில்லை, நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பில் அவர்கள் கடன் பண்ணுவதில்லை என்று கூட சொல்லலாமோ தெரியவில்லை. என்ன என்பதை பின்னர் பேசிக்கொள்வோம். அதைத் தொடர்ந்து இளையோர் யோகா. இனிய கலை உற்சவமான வணக்கம். இளையோர் யோகா வாரம் 184 உங்களுடன். நன்றி. சரி, இன்று இருக்கிறது, ஆகவே சந்தோஷம். அதுக்கு பிறகு இளையவர்களோடு 1 மணி நேரம் மட்டுமே அவரோட விடுமுறை வியப்பு பற்றி கலந்து பேசிவிட்டு நாங்கள் சுடர் ஓய்பி கிளப் தலைப்பை பார்ப்போம். நேரலை இல்லை. பின்பு 4 மணிக்கு எதிரும் புதிரும் தலைப்பை காணவில்லை தருவார்கள் நம்பிக்கையோடு 5 மணிக்கு நிச்சயமாக சிறப்பு குழந்தைகளுடைய அழகிய மலர்களின் பொன்மாலை பொழுது இருக்கிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை குபு 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 என்று பெயர்களை எல்லாம் நாங்கள் கேட்காமலே தந்துவிட்டார்கள். அவர்களுக்கும் 6 வார கால விடுமுறை. அவை அந்த இளையவர்களையும் அன்போடு எதிர்பார்த்து கொண்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் அஞ்சலோட்டமாய்த்தான், அஞ்சலோட்டம் அல்ல, இன்று இருவர் தான் சிந்தனை சொல்வதற்கு இருக்கிறார்கள், சமய சிந்தனை. தொடர்ந்து அதையும் அஞ்சலோட்டமாக செய்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரும் உற்சாகம்தானே? உட்பட எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம். 3 குரல்கள் கேட்டன. ஆமா ஆமா, 4வது குரல் கேட்டது. எல்லோருக்கும் 5 பேர் இணைப்பில் இருக்கிறோம். சரி, ஒருவர் நடக்கிறோம். வணக்கம் வணக்கம், எல்லாரையும் மீண்டும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு டேவிட் அண்ணா உங்களுடைய சிந்தனையோடு ஆரம்பிப்போமா? உற்சாக வணக்கம் உங்களுக்கு, தாருங்கள் சிந்தனையை. ஓகே, நன்றி. என் தலைவரே, மன்னிக்கோ, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா? மிக மிக, அது போல உங்களுக்கும். ஆமா, நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1922 பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை அருளாளர்
ஃபிடெரிக் ஓசானாம் அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு பெரிய ஒரு இத்தாலியைச் சேர்ந்தவர், மிக மிக முக்கியமானவர். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசானாம் என்ற அந்த அசோசியேஷன், அந்த ஒரு சங்கத்தை நிறுவனர் இன்றைய அவருடைய பெயராலே இந்த ஓசானாம் இந்த உலக மக்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஓசானாம் அகில உலக பரப்பிலே செய்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அந்த அருளாளரை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுவோம். திருச்சபையும் அவரை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. மீண்டுமாக இந்த புதிய தொடக்கத்திலே, அதாவது செப்டம்பர் மாத இந்த தொடக்கத்திலே விடுமுறைகள் கழிந்து, இந்த விடுமுறைகளை கழிக்க எமக்கு ஆற்றலும் ஆசையும் உற்சாகமும் தந்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நாள் நற்சிந்தனையை தருகின்றேன். ஆகவே ஒரு சிறிய ஜெபத்தோடு, அப்பா பிதாவே உமக்கு சுதி, அப்பா பிதாவே உமக்கு சோஸ்திரம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு சுதி, இயேசுவே உமக்கு சோஸ்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு சுதி, ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு சுதி, பரிசுத்தாவியானவரே உமக்கு சோஸ்திரம், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. எங்களை தாயின் கரைந்தொல் உருவாக்கி பேர் சொல்லி அழைத்து இந்த நாடுகளுக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்தங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறவிடம் தந்து எங்களை இதுவரையில் பாதுகாத்து கொண்டு வந்த பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே உம்முடைய தெய்வ கிருபை, இரக்கம், ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டவரே. மேலும் நான் உனக்கு நான் உனக்கு தந்தையாயிருப்பேன், நீ எனக்கு மகனாயிருப்பாய், நான் உனக்கு அரணம் கோட்டயமாயிருந்து கற்பாறையாயிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் என்று சொன்ன பரிசுத்த தேவனே, உம்முடைய பரிசுத்த கரம் எப்போதும் இருந்து என்னை சார்ந்தவர்களை, எங்களது குடும்பங்களை, இந்த பாமுகத்தை, இதிலே பங்கு கொண்டு பிரவேசிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆகவே இன்றைய ஜெபத்தை நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்கள் பரலோக நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான உறவுகளை, எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எங்களுக்கு கற்பித்தருளும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 25 33 வரை. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர்கள் என் சீடனாக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கின்றதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசனோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி
அமைதிக்கான வழியை தேட மாட்டாராம். அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்செய்தியிலே நமது ஆண்டவராகிய இயேசு தரக்கூடிய அந்த 2 உதாரணங்கள், அதாவது கட்டிடம் கட்டுபவன் எந்த செயல்பாடும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் கட்டத் தொடங்கினால் அவனுடைய எல்லாம் பாழா போகும் என்பதுதான், அந்த திட்டம் எல்லாம் தவிடுபொடியாகும் என்பதுதான். அதே நேரத்திலே ஒரு அரசன் வந்து போர் தொடுக்க போகும்போது அவன் சரியான முறையிலே அதை சிந்தித்து செயற்படாமல் தான் தோன்றித்தனமாக அந்த யுத்தத்தை புரிய போவானாகில் அதிலே தோற்று விடுவான் என்பதுதான் இயேசுவின் வாதம். ஆகவே இந்த 2 உதாரணங்களையும் அவர் கூறுவதற்கு முக்கிய காரணம் திட்டம் என்பது முதன்மை. ஆகவே உட்கார்ந்திருந்து அந்த திட்டத்தை சரியான முறையிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் திட்டம் முதலாவது அவசியம். அந்த சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நற்செய்தியாளர்களின் பார்வையிலே சீடத்துவம் என்பதும் இறைபணி என்பதும் அனைத்தையும் துறந்தாக வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்று சொல்லி சொன்னால் மனைவி, பிள்ளை, கணவன், புருஷன் இப்படியாக இருக்கும்போது அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கும். காரணம், அவர்கள் உலக பற்றிலேயே மூழ்கி இருப்பார்கள். அதுக்காகத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார், என்னுடைய ஊழியத்தை நற்செய்தி பணியை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இவர்களை துறக்க வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்தவ சமயத்திலே, பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்திலே கல்யாணம் திருமணம் செய்யக்கூடாது என்று அந்த ஒரு இதை புனிதர்கள், அதாவது திருத்தூதர்கள் பின்பற்றி நடந்தார்கள். அதே போன்று திருச்சபையும் அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று குருவானவர்களும் உருவாக்கப்படுகின்றார்கள். ஆகவே இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துவது சீடத்துவம் என்பது பரிசுத்தம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். உறவில், உடைமையில், உயிரில் பற்றற்ற இறைவனை இறுக பற்றி கொள்ளுவதே சீடத்துவம். இதுவே சீடத்துவத்தின் முதல் நிலை. பிறப்பிலும் வளர்ப்பிலும் இறப்பிலும் தியாகம் கொண்ட இயேசு இதே மனநிலையில் தம் சீடர்களுக்கும் பற்றற்ற தன்மையில் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவேதான் புனித பவுல் அடிகளார் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையிலேயே உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். சிறுவன் சங்கரனுக்கு சன்னியா, ஒரு உதாரணமாக, சிறுவன் சங்கரனுக்கு சன்னியாசியாக வேண்டும் என்ற எண்ணம். இவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. தாயாருக்கு தன் கணவரின் பரம்பரை ஞானியரை உருவாக்கிய பரம்பரை. எனவேதான் இல்லறத்தில் அவனையும் இருக்க வைக்க தாய்க்கு ஆசை. ஆகவே மறுத்து விட்டாள். ஒரு நாள் தாயும் மகனும் பூர்ணா நதியில் நீராடும் போது முதலை ஒன்று சங்கரனை கவ்விக்கொண்டது. மரணத்தின் பிடியில் இருந்த சங்கரன் தன் தாயிடம், அம்மா, இப்போதாவது எனக்கு விடை கொடுங்கள், நான் இறக்கும் போதாவது சன்னியாசி ஆகி இந்த எண்ணம் கொண்டு நான் இறந்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்கிறான். மனப்போராட்டத்தில் சிக்கியதாய் சரி என்று விடை கொடுக்கின்றான். எதிர்பாராத விதமாக முதலை அவனை விட்டு விடுகின்றது. சந்நியாச மந்திரங்களை செபித்தபடியே நீரில் மூழ்கி புதுப்பிறவியாக எழுந்து வந்தான் சங்கரன். தாய் மகனிடம், மகனே, வேகமாக கரைக்கு வா, நாம் வீட்டிற்கு ஓடி போய் விடலாம் என்றாள். மகன் அதற்கு பதில் தாரமாக, அம்மா, வாக்கு மாறக்கூடாது, நீங்கள் என்னை இறைவனுக்கு அல்லவா கொடுத்து விட்டீர்கள் என்றான். இது புராண கதையாக இருந்தாலும் உறவுகளை துறப்பதுதான் சீடத்துவம் என்பதை 2ஆம் நிலை உணர்த்துகின்றது இக்கதை. எனவே இயேசு என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை மேலாக கருதக்கூடாது என்று சொல்லி புனித லூக்கா 14வது அதிகாரத்திலே 26வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். உறவுகளை தாயை வெறுப்பதல்ல துறவு. எல்லோரும் என் தாய் என்ற உறவின் விரிவே துறவு. அன்பு பற்றிய நிலை அல்ல துறவு. அன்பின் அதிர்வுகளை அகலப்படுத்துவதே துறவு. துறப்பது வெறுமனே துறப்பதற்கன்று, துறப்பது இறையன்பால் நிரப்புவதற்கே. எல்லைக்குட்பட்ட அன்பை எல்லை கடந்தாக்கும் முயற்சியை சீடத்துவம். ஆகவே இந்த நற்செய்தி பணியில ஈடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக மாற வேண்டும். இந்த நற்செய்தி பணியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு, இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் என்ற நாளிலே எமது அன்பு செல்வங்கள் எத்தனையோ காலத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதிபர் அவருடன் சேர்ந்து OBP, STT, புதுரோடு விளையாட, சிறுவர் திறமை தென்றல் போன்ற நிகழ்வுகளை அவர்கள் திறம்பட ஒத்துழைத்து செய்ய இறை ஞானத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய தினம் இல்லை. ஓகே, அதற்குரிய விளக்கத்தை தங்கையிடம் நான் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆகவே ஆமா, மிக்க நன்றி, மிக்க ஓகே நன்றி. நீங்களே அழைத்துக் கொள்ளுங்க. ஓகே தம்பி நன்றி டேவிட். பாலன், காலை வணக்கம். இன்றைய நச்சிந்தனையை தாருங்கள். ஆமாங்க. முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதர திருவாளர் நடாமோனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சூழலையும் விசாரித்தபடி மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் உலக ரீதியில் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் ஆணு தினமும் அனைவருக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர துறையிலக்கம் சகோதரி 596 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை 7 15 மட்டும் ஆக்கினான். இன்னொரு தொகுப்பாக ஆபிரகாமின் வீட்டுக்கு அந்த தூதர்கள் வரியினம் 3 பேர் வந்து அப்போ ஆபிரகாம் ஓடிப்போய் தன் வீட்டில் ஒரு இளங்கன்றை பிடிச்சி மனைவிட்ட கொடுக்குறார், சாராட்டை கொடுக்குறார். இதை சமைச்சு அவையிட்ட கொடுக்கணும் சமைக்க சொல்லி அப்போ வெண்ணெயையும் பாலையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த 3 தூதர்களுக்கும் ஆபிரகாம் இறைச்சியை சமைச்ச இறைச்சியை கொடுக்குறார். புசிக்க சொல்லி அவை புசிச்சு போட்டு அப்போ அவர்கள் 3 பேர் கேட்கினோம் இந்த மனைவி எங்கேண்டு சாராள் எங்கேண்டு அவர் சொல்கிறார் வந்து அவள் கூட வாசலில் இருக்கிறான்னு சொல்லி சாராள். அப்போ சொல்லி நான் அந்த 3 தூதர்களும் நான் அடுத்த முறை வரையக்கில் உங்களோட மனைவிட்ட ஒரு குழந்தை இருக்குமென்னு சொல்லி அவர் அந்த ஆபிரகாமிட்ட சொல்லப்படுது. அதை மனைவி தூரத்தில் என்று சாராள் கேட்டு கண்டிக்கிறார். அப்போ சாராள் வந்து தன்னுக்குள்ளே சிரிக்கிறா. எனக்கு வந்து அந்த வழிபாடு இந்த பொம்பளைக்கு வேற வழிபாடெல்லாம் நின்று போச்சுது. இப்போ எனக்கு 2 பிள்ளை பிறக்கும்னு அவள் சிரிக்கிறா தன்னுக்குள்ளேயே. அந்த நேரத்தில் ஆபிரகாம் வந்து 99 வயசு, அவக்கு சாராளுக்கு 90 வயசு. அப்போ எங்களுக்கு இன்பம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தங்களுக்கு சிரிக்கிறார் சாராள். நாங்கள் வயது சென்றதாக இருக்கிறபடியா சிரிக்கல. அதை கத்தர் பார்த்துட்டு கேட்குறார், ஏன் ஆபிரகாமிட்ட கேட்குறார், ஏன் உங்களோட மனைவி சாராள் சிரிச்சவன்னு சொல்லி. அதுக்கு கத்தர் சொல்கிறார், என்னால் முடியாத காரியம் உண்டோ, 10 நாள் இல்லாமல் ஆகும்னு சொல்கிறார். அப்போ அடுத்த முறை வரைக்கும் கட்டாயம் ஒரு உங்கள் குழந்தை என்று சாராளுக்கு இருக்குமென்னு சொன்னோன்னே ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லிட்டோன்னே சாராள் சொல்கிறா கத்தரை பார்த்து பயத்தில், இல்லை நான் சிரிக்க இல்லைன்னு சொல்கிறான். இல்லை கத்தர் சொல்கிறார், இல்லை நீ சிரிச்ச நான் பார்த்துனான். அதுபோல் அன்றைக்கு முடிஞ்சது. இன்றைக்கு ஆதியாகமம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 - 25 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். அந்த வெள்ளிக்கிழமை இன்றை தொடர்ச்சி. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ,
பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். இதை தொடர்ச்சி நாளை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். மகிமையோ மக்கன்றோ, மாட்சிமையோ மக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கடந்த கிருபைக்காக அப்பாவுக்கு மீண்டும் ஒரு கோடான நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, கலந்து சிறப்பிக்கின்ற எல்லா உறவுகள் மற்றும் எல்லாருக்கும் எல்லா குடும்பங்களும் தேவைகளை சந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள் மற்றும் கேஹோமில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் மற்றும் தெருவோரங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் நோயாளிகள் எல்லோருக்கும் அப்பா சோமணிக்கிற வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துகிறாங்க, சுகப்படுத்துங்க. சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனாலே எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம், அவர்கள் தங்களது வாழ்நாட்களில் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து எல்லோரையும் சுகப்படுத்து. சுகமளிக்கிற வார்த்தைகளை சுகப்படுத்துகிறார். அதுக்காக கோடி நன்றி சொத்தாப்படி சோத்திரம் சோத்திரம். மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளினதும் மற்றும் தகப்பனே நீதி உள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளினதும் நரம்பு மண்டலங்களை நீங்கள் தொட்டு சுகப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜ். தொடுங்கிறாய் அவங்களோட ஆணி வாய்ந்த கலங்களால் அவளை தொட்டு நீங்கள் சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜ். அதுக்காக நன்றி சொந்தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பெற்றோர்களுக்கு ஆண்டுத்தினாமும் நல்ல பலத்தை நல்ல சுகத்தை ஞானத்தையும் கொடுத்து அவளை ஞானத்திடம் நீங்கள் வழிநடத்தி அவளை ஆசீர்வாதித்து வழிநடத்த வழி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொந்தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவிற்கு வழி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறன் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாத வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும்
ஆணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாடு தொழிற்சபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே இருக்கலாம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் உலக ரட்சகருக்கு கோடான கோடி நான் செலுத்துவேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல புதத்தையும் பலத்தையும் கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க. செல்வனமெல்லாம் அவள் கூடவே இருந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவரோட கூடவே இருந்து அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தணும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கூடவே ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. அதன் இறுதியில் ஆங்கிலத்தில். சரி, நன்றி பாலனர்களே. அப்படிதான் சொல்றேன் சேர்ந்தேன். ஜபத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம். சும்மா தமாசுக்கிட்ட எல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு அதை கடைசி ஓகே, நன்றி. டேவிட் அண்ணாக்குமாரன் அவர்களுக்கு சமயத்தின் நிலைக்கு நன்றி தெரிவித்து 3 பேர் பாமோரவர்கள் ஒரேடியா சிந்தனைக்கு வர முடியாது அறிவித்திருந்தார்கள். ஜெயநடேசன் அவர்கள், நினைவு ராஜேந்திரன் போன்ஸ் அவர்கள் 3 வெவ்வேறு காரணங்கள். ஜெயநடேசனோட காரணம் தெரியும், என்ன வீழ்ச்சாரப்பது யாரும் சொன்னால் பார்க்கவில்லை பற்றி தெரிவித்து, யாராவது வேறு யாரும் சாமிய சிந்தனை சொல்ல ஆர்வப்படுறீங்களா? உங்களுடைய சமயத்தை சொல்றது. 3, 2, 1 ரைட். அப்ப சமய சிந்தனையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்போது நடக்காமல் வீட்டில் உட்கார்ந்து இருப்பவர்கள் பேர் சொல்றீங்களா ஒரு கண்போட? ராஜன் வந்து விட்டேன் வீட்டை முடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. அப்படி அப்படி சொல்லணும். உங்களுக்கு அடுத்தது மன்னிப்போட நடந்து முடிந்து வீட்டை வந்து விட்டேன். இன்று எங்களோட ஒத்திசைவில் நடக்காமல் வீட்டில் உட்கார்ந்து பேர் சொல்லுங்க. ஒரு தடவை இல்லையா குட்டிக்கா எல்லாரும் நடக்கிறார்கள். அப்ப இப்போ நாங்க நடந்து கொண்டிருப்பவர்கள் பேர் சொல்லுங்க, எந்தெந்த இடங்கள்ல என்ன சொல்லுங்க. உற்சாகமான காலை வணக்கம். நான் அர்ஜுனி சண்மநாதன், சுவிஸ் பாசல் ஆஷ் என்ற இடத்துல ஒரு காட்டு பகுதியில வந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. எந்த பகுதி? காட்டு பகுதி. காட்டுக்கு பேர் இல்லையா? பேர் வச்சிருக்காங்க. அந்த காட்டுல அந்த இடத்துக்கு பேர் ரைனா. அந்த ரைனா என்ற இடத்துல உள்ள காட்டு பகுதியா? அந்த இடத்துக்கு பேர் என்ன? அந்த காட்டு இல்ல, அதுக்கு தெரியவில்லை. இந்த இடத்தில பேர் தான் ரைனா. சரி, நன்றி. வணக்கம், காலை வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நான் தீரன். ஆமா, எங்க பாப்பா வந்து நினைக்கிறீங்க. நான் மில்டன் கீன்ஸில் கிரேட் ஹோம் என்ற இடத்தில் ஒழுங்கைகளால் போய்கொண்டிருக்கிறேன் நடைபாதை வழியா. உங்களோட காட்சி எங்க? சரி, இளம் தீரன் போட்டுருங்க. ஓ சரி, என்ன இடம் அது? மில்டன் கீன்ஸில் கிரேட் ஹோம் என்ற இடத்தில் லார்ட்ஸ் லேக் என்ற ஏரியை நோக்கி சென்று கொண்டு இருக்கோம். தனியாவா? தனிய பக்கத்தில் ஒரு துணை. பக்கத்து சொன்னா கூப்பிட்டுருவோம் கூட சொன்னால் காணும் துணை இருக்காரா இல்லையா? இது நம்மளது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் சீன சாப்பாட்டகம் உணவா? அவ்வளவு பெரிதாக. சரி சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. தீரனை எத்தனை பேருக்கு தெரியாது? சிஇ தீரன், இளம் தீரன் அல்லது தீரன் ஒரு எல்லாருக்கும் தெரியும். அதாவது தெரியல என்று சொல்றது தெரிந்தவர்கள் ஒருக்கா சொல்லுங்க, தீரன் யார் என்று. இந்த கட்டினடை எல்லாத்திற்கும் முதல் முறையை அணைஞ்சிருக்கார். ஆனாலும் இந்த காற்றலைக்கு அவர் புரியவர் இல்லை. ஒருவருக்கும் தெரியவில்லை. தீரன், நீங்க அவ்வளவு பிரபல்யமா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தெரியும். எல்லோருக்கும். சிஇ தீரன் அவர்கள் 92 FM தமிழ் அறிவிப்பாளர்.
இப்பொழுது தற்சமயம் தர்ஷினி தானே அதுக்கு முதல் தெரியுமா? அதுக்கு முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆடியோல அனந்தமிழ் வானொலியின் அறிவிப்பாளராக இருந்தார். சரியான விடயம். ஏனையவர்களுக்கும் பின்னர் இணைந்து கொண்டவர்களுக்கு தீரனை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். வாங்க தீரன் நடப்போம். நான் பாதி வழி வந்து ஈசாம் வழிக்கிட்டு ஃபாரஸ்ட் கேட்டுக்குள்ள வந்து அக்கம்பாக்க தாண்டி இப்ப பார்க்கிங் ரோடுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் பிள்ளையாக புரிந்து கொண்டேன் மோனா. ஏனென்றால் அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி முடிந்தவுடன் தான் நடக்க ஆரம்பிப்பீர்கள் தான் நினைத்து வீட்டுல நின்றோம், வீட்டுக்கு முன்னால. சரி சரி, இல்லை இல்லை, சிந்தனையும் கேட்டபடி வாங்கி கொண்டு அந்த நேரம் நாங்க மௌனமா நடக்கலாம். பிறகு சமய சிந்தனை நிறைவடைந்த பிறகு இப்ப நாங்க செய்ய போறது சிந்தனை உருட்டல் சிந்தனை. சிந்தனைக்கு சிந்தனை பேசிக்கொண்டு அடுத்த அரை மணிக்கு அளவுகளை கடந்து விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அளவு முடியும். அதை பேசலாம். சரி, பரவாயில்ல, அடுத்த முறை ஜமாயிப்போம். நன்றி. வேறு யாரு இன்னும் ஒருவர் நடக்கிறாரே, குரலை காணோம். உச்சாமன வணக்கம். இவர் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் வணக்கத்தோடு நான் சுவிஸ்ல இருந்து ஜெசிமணி அண்ணன். வணக்கம் வணக்கம். எந்த இடத்துல இப்ப இருக்கிறீங்க? நான் கோனிக்ஸ் லீவா பெல்ட்டுக்குள்ள தான் நடந்து கொண்டிருக்கிறேன். லீவா பெல்ட் இதுதான் ஒடினால் நடக்கும். லீவா பெல்ட். ஓ சரி, சந்தோஷம். கோனிக்ஸ் நகரத்துக்குள்ள என்ன உங்களோட வேறு யார்? நான் மட்டும். இன்று இளையவர் இணைய வேண்டுமே. இளையவர்களையும் இப்பதான் ஆயத்தப்படுத்துகிறேன். குறுகின நேரம் தான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நடக்கும். அப்படி என்றபடி நடையோடு தான் நான் சொன்னேன். நான் அதிபர் அப்ப அவர் இல்ல, நீங்க போய் வாங்க அம்மான்னு சொல்லிட்டு இல்லை என்று சொல்ல முடியாது. நான் அவர்களோட பின்னர் பேசி கொடுப்பேன். அவருக்கு நான் கூடாது. மிக்க நன்றி ஜெசி அவர்கள். இன்னும் ஒருவர் தெரிகிறார், நான் பேச வேண்டிய குரல் தரவில்லை. சுவிஸ் நாட்டில இருந்தா. வணக்கம் எல்லோருக்கும், காலை வணக்கம். தீரன் வந்திருக்கிறார், மிக்க சந்தோஷம். நன்றி நன்றி. ஆமாம், எங்களுக்கு அதோ சின்ன அறிமுகம். சுவிஸ்ல கீர்பேக் என்ற இடத்துல இருந்து முதல் வயல்வெளிகளால வந்து இப்ப காட்டு பக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்க. கொஞ்சம் ஏத்தம், அதுல கொஞ்சம் கலைக்குது. பேரையும் இடத்தையும் சொன்னால் முதல் பகுதி ஓகே. காடு மாதிரி தெரியும். காடு மாதிரி தெரியலையா? கொஞ்சத்தெல்லாம் தெரியும். காட்டை நோக்கி. இடையில் தர்ஷினியும் சந்திப்பார் நினைக்கின்றேன். அவரும் காட்டுக்குள்ள வந்து காடுன்னா ஒரு இடத்துல இருக்கும். இது நல்லா இருக்கு சிந்தனையை தொடக்கிறதுக்கு. அது உண்மைதான். நன்றி விஜய் அவர்களே. சிந்தனையோடு பயணிப்போம். வேறு யாராவது நடையில் அல்லது நடக்கிற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை, சரி. ஒரு சின்ன சமய சிந்தனை இல்ல, குட்டி குட்டி 2 கேள்வி. ஒன்று டேவிட் அண்ணாவிடம் இருக்கிறீங்களா? இணைப்பில் இருக்கிறீங்களா? நான் குரல் உயிர் போடி பேசுவோம். பின்பு குட்டி கேள்வி தான், நின்றுதான் பதித்தராதிக்கும். அந்த ஒரு ஆண் குழந்தை இருப்பார் என்று சொன்னது இயேசுநாதர். சொன்னீங்க ஒரு ஆண் குழந்தை அடுத்த முறை நாம் வரைக்கும் இருப்பார் என்று சொன்னது இயேசுநாதர் யாரு? இயேசுநாதர் சொல்றாரு அவர் சாராளுக்கு, நான் அடுத்த முறை வரைக்கும் அந்த ஆண் குழந்தை யாரு? இந்நாளில் அந்த ஆண் குழந்தை யாரு? ஈசாக். அவெல்லாம் ஈசாக் பிறக்கிறார். முதல் பிறந்த அவருக்கு ஆபிரகாமுக்கு வந்து முதல் மனைவி பேர் தான் சாராள். அப்ப அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப அவருக்கு 90 வயசு, அவருக்கு ஆபிரகாமுக்கு 99 வயசு அந்த நேரத்துல. அப்ப கர்த்தர் சொல்றார் அடுத்த முறை வரைக்கும் அவளை கட்டாயம் ஒரு குழந்தை சிலர்னு சொல்லி. அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு வேலையை கவனிக்கிற ஒரு ஆள் எய்த்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தவ. அப்ப அந்த நேரத்துல
அது 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை இருக்குது. அப்ப அவ சொல்றா, சாராள்வன் சொல்றா, எனக்கு பிள்ளை இல்லை, நீங்க உங்களோட சேர்ந்து இல்ல அதான் நேற்று வேணாம் அவன் சொன்னதுக்கு காரணமே இல்லை, அவர் இயேசுநாதர் அவர் சொன்னவர். அவருடைய பேர் வந்து ஈசா. மகனுக்கு பேர் ஈசாக்கன்னு பேர் வைங்க. இப்ப இந்தியாவில ஒரு ஆள் பிரதமர் மோடிக்கு அடுத்தது ஆள்றார் ஈசான்றவர், அவர் அதே பேரும் காணிகள் எல்லாம் கொண்டு பெண்கள் எல்லாம் ஆசிரம் நடத்துற ஈசா அவர் கேள்விப்படையில ஈசா, இவர் இப்ப சொன்ன ஈசாக் என்ன ஈசாக்கன்னு வைங்க. ஈசாக் அது அப்ப இங்கிலீஷில் ஐசாக் என்று வருமோ? ஐசாக் ஐயா யாரோ அரமணாவில ஐசாக்கா வருமோ? சரி, நன்றி பாலன். அதைத்தான் நான் கேட்க செய்தேன். அப்படி என்றால் இந்த மருத்துவ உலகத்தில் இத்தனை காலத்தில் இதுதான் 90-99 வயது தம்பதியினருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்பது மருத்துவ உலக சாதனை என்று இன்று வரைக்கும் ஒரு ஆளும் இது முறியடிக்கப்படவில்லை. அப்படித்தான் சொல்ற தேவனால உண்டாத காரியம் உண்டோ? இல்ல, அது வேற. இப்ப என்னது, இப்ப நான் பிறந்தது என்ன தலை வந்து என்ன அம்மாக்கு தெரியும், சும்மா சொல்றாரு ஆற்றலால காற்றால சூரியனால என்ற கதை விட்டு தானே புராணங்கள் இருக்கிறது. அது வேற, பிறந்தது தானே குழந்தை. தேவனால முடியாத காரியம் உண்டோ சொல்ற? இல்ல, அது இருக்கட்டும். அந்த தேவன் இன்னும் ஒரு சாதனையை செய்யல. அதுக்குதான் சொன்னான் என்றால், உலகத்துல இந்த வரைக்கும் இத்தனை வயதுல ஒரு குழந்தை பிறந்த சாதனையை இந்த மருத்துவ உலகம் இன்னும் காணவில்லை. அவ்வளவு போ வாலா அங்கால போ. நன்றி வாழ்நர்களே. என்ன குரல் கொடுத்தா பேசலாம். இல்லாட்டி நாங்கள் வேறு யாருக்காவது சுய சிந்தனைகள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உலகமே பயப்படுகிற ஒரு பெரிய ஆயுதம், மனித ஆயுதம். யாருக்காவது? அது நாக்கு. நாக்கு. நாக்கா? சரி, மனம் சரி என்பது பதில் சரி என்பதற்காக மனம் சரி. இன்னும் ஒரு பதில் வந்தால் பேசும். வார்த்தை விடும் வார்த்தைகள். உலகத்தில் மிகப்பெரிய மனித ஆயுதம் என்ன சொன்னீங்க சத்யா? இல்ல வார்த்தைன்னு சொன்னேன். வார்த்தையால சொல். இந்த மனம், நாக்கு, சொல், இது எல்லாம் எதனுடைய உற்பத்தி? சிந்தனையின் உற்பத்தி. சிந்தனை. சரி, பார்ப்போம். என்ன ஒருவர் உள்ளத்திலிருந்து வர சிந்தனை. சிந்தனை 2 பதில். வேற யாரு? மனம், நாக்கு, சொல், இதனுடைய புறப்படம் ஆழ்மன சிந்தனை. தானே 3 சிந்தனைகள் வருகிறது. சரியான பதில். ரஜினியார்கள் பாமோ சிந்தனை நேரத்தில் நிறைய ஊரின் அப்படி சொல்ல முடியாது. எண்ணம் சிந்தனை. வேற என்ன சொல்லுவோம்? எங்களுடைய கனவு. வேற என்ன சொல்லலாம்? இது அத்தனையினுடைய வெளிப்பாடுதான் மனம் என்ற போர்வையில எங்களுக்கு கிடைக்குது. நாக்குக்கு அளவழி வருது, சொல்லாக கிடைக்கிறது. சிலர் அதை சொல்லாக இல்லாமல் எழுத்தாக படைப்பாங்க. எண்ணத்தை மிஞ்சிய ஒரு பேராயுதம், மனித பேராயுதம் உலகத்தில் இல்லை. நான் சொல்லவில்லை, எனக்கு தெரியாது. நிறைய பேர் இதை சொல்லி இருக்கிற போதுதான் நான் சிந்திச்சு பார்த்தேன், இதை விட வேறு ஒரு பேராயுதம் ஒன்று இருக்குதான். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சிந்தித்து பின்னர் ஏற்றுக்கொள்றீங்களா மறக்கிறீங்களான்னு சொல்லலாம். இப்போது அதுக்கான நேரம், அந்த எண்ணத்தை சொல்லுகிற நேரம். இதுல மௌனம் சாதிக்கலாம். ஒரு பேராயுதத்தை நாம் பயன்படுத்தாமல் உருட்ட சிந்தனை நேரத்தில் யாரும் பேசாமல் இருக்க முடியாது என்கிறதான் அந்த கதை. புரிந்ததோ? அப்ப சிந்தனை தாருங்கள் எல்லாரும். எண்ணங்களை சொல்லுங்கள். என்ன
நேற்று இரவு இன்றைக்கு காலையில இப்ப அல்லது இயற்கையில அல்லது இன்னும் ஒருவருடைய சொல்லல எனக்கு ஒரு சிந்தனை பட்டு தரித்தார், ஒரு எண்ணம் பட்டு தரித்தார். அதை ஒரு சுருக்கமாக சொல்ல. இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இன்றைய மனதில் என்னுடைய வந்த சிந்தனை குறுக்கி சொல்லணும் என்றபடியால் வேறு நாடுகளுக்கு நாங்கள் பயணம் போகிறோம்னு சொன்னால் முதலே நாங்கள் திட்டமிடுவோம். இப்போ டிக்கெட் போடுறது, டிக்கெட் போட்ட ஹையோடையே நாங்கள் பெட்டி எடுக்கிறது என்று சொல்லி திட்டம் போட்டு என்னெல்லாம் கொண்டு போகணும், பெட்டி அதாவது பெட்டி சூட்கேஸ் அடுக்கி கொண்டு போகிறத எல்லாத்தையும் திட்டம் போடுவோம். அடுக்கி வைப்போம். இது எடுத்து வச்சேனா அது எடுத்து வச்சேனா ரெண்டு பெரிய ஆர்வப்படுவோம். நான் சிந்தித்தேன். இப்போ ஒரு 2 பயணம் போயிருக்கிறேன். அதுக்கும் தெரியாத இடத்துக்கு ஒரு இடம் போயிருக்கிறேன். எங்கே போய் நிற்பேனே தெரியாம இடத்துக்கும் போயிருக்கிறேன். நாளைக்கு ஒரு பயணம் அதுவும் போக இருக்கிறேன். ஆனால் அந்த பெட்டி எடுத்து அதில் ஆர்வப்படுற பக்கமே இது வரைக்கும் வரையில. நாளைக்கு வெளியே வீட்டிலிருந்து 8 மணிக்கு போக வேணும். அந்த ஆர்வம் வரையில. அப்போ நான் சிந்திச்சேன் என்ன நடக்குது, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், முதல்ல நான் இப்படி செய்வேனே, ஒன்று பஞ்சியா அல்லது நான் தானே போறேன், எது கொண்டு போனா என்ன, கொண்டு போகாட்டி என்ன, என்னால சமாளிச்சு கொள்ள முடியும் என்ற ஆர்வமா தெரியல. இந்த 2 பயணத்துக்கும் போறதுக்கு 2 மணித்தியாலத்துக்கு முதல் தான் என்னுடைய பொருட்களையே எடுத்து அங்க வைக்கிறேன். ஆனா அது எனக்கு இடைஞ்சலா கூட இல்லை. அதையும் சிந்தித்தேன், ஏன் நான் இப்படி என்ற மாதிரி யோசிக்க தோன்றுது. அது எனக்கு பெரிய ஒரு சிந்தனையா இருக்குது. ஏனென்று சொன்னா இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படி இருக்கிறது எதனால என்று சிந்திக்கவும் தோணுது. இது வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனா இது உண்மை. அந்த சிந்தனை இது எனக்கு வந்த பஞ்சியா அல்லது எனக்கு அது என்னவென்றே தெரியல. அந்த கேள்வியோட தான் என்னுடைய சிந்தனையை இங்கே முடிக்கிறேன். மிக்க நன்றி எல்லாருக்கும். கேள்வி சரி, இதுல இருந்து என்ன தெரிய வருது உங்களுக்கு? அதுதான் எனக்கு தெரியாம இருக்குது. என்னுடைய இப்ப என்னென்றால் நான் சாப்பிட்டுட்டு பாதியில ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டை கொட்டுறேன். இதுக்கு என்ன காரணம் வந்து எங்கிட்ட கேட்டா அல்லது பாலண்ட கேட்டா என்ன பதில் அங்க சொல்றது? அது இவ்வளவு பிரச்சனையல்லோ இல்ல. நான் 2 பதில் வச்சிருக்கேன். ஒன்று பஞ்சியா அல்லது என்னால அங்க போனா அதுதான் இப்ப தீரன் சிரிச்சார், தீரன் செய்யறாரு கேட்டு அதுக்கு என்ன காரணம் வந்து தீரன் கேட்கலாம். நீங்களும் அப்படி செய்யறீங்க. ஆனா இந்த 2 பதில் இருக்கு. ஆனா எனக்கு அது சரியா இருக்குமான்றதையும் சிந்திக்க தோணுது. அது அப்படியா? இது வந்து அவரவருடைய சொந்த மேட்டர் இல்லோ, ஆனால் அது பிழை இல்லோ. சில நேரம் காற்று வீசுற போது என்னால் உடுப்பு பட்டியை தயார்படுத்த முடியாமல் இருக்கிறது என்றால் அது காற்றை பற்றி பேசுறேன். இது அப்படி இல்லையே. நான் பயணம் போற போது 2 மணித்தியாலத்துக்கு தான் ஆயத்தமா. இது ஏனென்று கேட்டால் என்னுடைய நாங்க சொல்ல முடியாது. நீங்க தான் சொல்லும். இப்ப நான் நினைக்கிறேன் அதிபர் தர்ஜினியால முடியும். அந்த 2 மணித்தியாலத்துக்கு முன்னமே அவர் அதை செய்யக்கூடியதா இருப்பார். வீட்டுல நோம்பலா எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. கடை எடுத்து அடுக்கி கொண்டு போற மாதிரி இருக்கலாம். என்னில இருக்கு. நான் சிலது ஞாபகம் எழுதி வைப்பேன். இன்னாருடைய மருந்து எடுக்கணும், டாக்டர்கிட்ட பேப்பர் எடுத்து வைக்க வேணும், என்னென்ன சாமான் கொண்டு போகணும், சில இது போல ஒரு லிஸ்ட்ல எழுதி வச்சு விடுவேன் கிச்சன் தட்டுல. இதே மாதிரிதான் முதல் நான் செய்து நான் ஜெசிகா. இப்ப எல்லாம் அப்படி இல்ல. அதுதான் எனக்கு என்னென்ன சிந்திக்க தோணுச்சு. ஒன்று பள்ளிக்கூடம் வந்துட்டுதா அல்லது என்னால முடியும், அதை செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையா தெரியல சிந்தித்தேன். நம்பிக்கை பயங்கர கட்டிக்காரி. அல்லது பகடிட்டு எல்லாம் வயது போயிட்டு வேற யாருக்கும் கட்டிக்காரி வேற யாருக்கும் பதில் சொல்ல தோன்றுகிறதா? அப்படி என்றால் நான் ரஜினி உட்பட என் உட்பட எல்லாத்தையும் அதே தொடர்பில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆளை நான் விமானத்தை விட காலையில போனேன். 3 மணிக்கு போய் கொண்டு விட்டுட்டு வந்தேன். ஓபஹவுசருக்கு வருகிறாங்க. ஒரு தம்பதி நண்பர் இருக்கிறேன். நான் இங்கே குழம்பி இருக்கிறேன். இப்ப கேட்கிற கேள்வி விளங்குதான்னு பாருங்க. ரஜினி அவர்களும் போற நேரம் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. உங்களோட வேலைக்கு லீவும் நாங்க எடுத்து தாரோம்.
ஃப்ளைட் டிக்கெட்டும் இப்போ ஓமண்டா போடுறோம். நீங்க நம்ம உபஹோசனுக்கு போறீங்களான்னு கேட்கிறேன். சரியா? நான் போட்டோடு போட வந்திருக்கேன். விடத்தானே வந்து நான் இல்ல ஏறுவேனா ஒரு சும்மா கிடைச்ச ஒரு டே ஃப்ரீயா அங்க போனா இருக்க இடம் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ புதங்கிழமை மாதிரி நீங்க வரலாம். வேலையை பத்தி கவலைப்படாதுங்க. நாங்க அதுக்கு என்னண்டு நீங்க எப்படியோ தெரியல, ஆனா நான் போவேன். ஓ நான் போயிடுவேன். எனக்கு வேலை சொல்றான் பிரச்சனை எனக்கு. அப்ப அவர் சொல்ற அது பிரச்சனை இல்லை, அது எங்கிட்ட விடணும், நாங்க பாக்குறோம். உங்களுக்கு சம்பளத்தோட வேலை வரும். இப்ப இது ஒரு உடனே இப்ப ஓமியில சொல்லணும். இப்ப வந்து காரை விட்டுட்டு வாங்க திடீர் முடிவு. ஒருதான் நல்லா இல்ல போவீங்களா? இதுவரையில இது சந்திக்காத ஒரு கேள்வியா இருக்கும். ரஜினியார் சொன்னபடியா அது நான் இன்னொரு பக்கத்துல பதிலாக்க இப்படி ஒரு சிந்தனை எனக்குள்ள தோன்றுச்சு. எண்ணங்கள் தானே மனித பேராயுதம். அப்ப என்னுடைய எண்ணம் இப்படி பேசுச்சு. சரி, இதையே சொல்லுவோமே ஒரு கனடாக்கு அல்லது ஒரு இலங்கைக்கு, இந்தியாவுக்கு ஒரு கிழமை பயணம். சரி, 2 பேரும் ஓம் பண்ணிட்டீங்க. ரஜினியர் உட்பட மெட்டாக்கள் சொல்லுங்க, என்ன செய்வீங்க? நான் போக மாட்டேன். காரணமும் சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன். தனியத்தானே போய் அவையில கொண்டு போய் விட போயிருக்கிறேன்டா. அதான் சொல்ல வேணும், வீட்டை சொல்ல வேணும் தானே. போகலாமா, ஏதாவது பிளான் வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி சம்மனானவர்கிட்டையும் ஒரு முறை சொல்ல வேணும். இது நீங்கள் ஒரு பேராயுதம் கொண்ட எண்ணத்தில் வந்த கேள்வி. அது உங்கள் பேராயுதத்தால் இதுக்கு மடக்கணும். என்னென்றால் இந்த நேரம் இது இது நீங்கள் இப்போ சொன்ன பதில் ஒரு 3 மாதம் ரூம் போட்டு யோசிக்க வேண்டிய சிந்தனை உங்களுக்கு. ஏனென்றால் இப்போ எனக்கு எண்ணம் வருது, கடவுள்கிட்ட சொல்லணும், பிள்ளைக்கு சொல்லணும், அடுப்பில் கறி வச்சுட்டு வந்து நான் துவைச்ச உடுப்புகள் அயன் பண்ணாமல் கிடக்குன்ற சிந்தனை வந்துட்டுது உங்களுக்கு. என்ன அதுதானே சொல்ல வலிக்கிட்டீங்க எனக்கு விளங்கினபடி. ஓ அப்போ அதிர்ஷ்டம் என்றது, அந்த அதிர்ஷ்டத்தின் அர்த்தம் என்ன? ஒரு வரம். இதனுடைய அர்த்தம் என்ன? சிந்திச்சு பார்த்து சொல்றதுக்கு கேள்வி கேட்கறது இல்ல. நீங்க அது இப்ப கஷ்டப்பட்டால் கொஞ்சம் ஆறுதலா 3 மாசம் தாய்ந்தாரு. 3 மாசத்தை பின்பு சொல்கின்றேன். வேற யாரும் இப்படி யோசிக்கிறீங்களா? மனசிட்ட சொல்லணும், பூசன்ட்ட சொல்லணும், பிள்ளைக்கு கதைக்கு எடுக்க வேணும். நீங்கள் யார்? இவியல் யார்? நான் சொல்லுறேன். தர்மி ஒரு 50 மீட்டருக்கு அங்கால நிக்கிறபடியா நான் சொல்லுறேன். கிட்ட வச்சுன்னு சொல்லலாம். சரி, பரவாயில்லையா, சொல்லுங்க. நான் முடிவெடுப்பேன். உடன் முடிவெடுத்து பயணம் ஆகிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவேன், இப்படி ஆகி போட்டது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, அதனால் நான் வருகிறேன். சரி, அது நியாயம். வேண்டா கூட வந்தவரை நடுத்தரவில் சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது. ஆனால் நான் இப்போ உங்களோட பகுதியில் நான் என்ன சொல்லுவேன் என்றால், அதிர்ஷ்டத்தை தந்தவர் இல்லை, கேட்டவர் இல்லை, அவரை சொல்லுவேன், நீங்கள் வேறும் ஒரு 2 செகண்டில் இந்த மனைவிக்கு சொல்லிவிடுமான்னு சொல்லி, என்ன எனக்கு தந்திருக்கிறீங்களேன்னு இல்லையா? அப்போ மனைவி என்ன பதில் சொல்வார்ன்றது பிறகு பேசுவோம், அது இப்போ தேவையில்லை. நான் என்னுடைய இந்த பேராயுத எண்ணத்தில் அது என்ன முடிவு எடுக்க போகிறேன், என்னுடைய எண்ணம் எதை கொண்டு வருகிறது. இப்போ பட்டி காட்டுறது கடைசி நேரம் தான்ன்றதுக்கு ஒரு உசா துணையாகத்தான் இந்த கதை வருகிறது. மற்றவர்கள் பேச கஷ்டமா இருக்கா? இல்ல தனிமையில் இருந்தால் உடனடியாக இல்ல தனிமையில் இப்போ அது ஒரு நல்ல கேள்வி. விஜயர் சொன்ன சொல் நல்லது. என்னென்றால் நாங்கள் இப்படி பிணைஞ்சு 4-5 பேர் உருட்டுக்கட்டையா கட்டினபடியா வாழ்றோம், அல்லது நாங்கள் தனி மனிதர்களா வீட்டில்? இது முதல் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கு. வீட்டில் நாங்கள் வாழும்போது சில அச்சத்துல தான் நாங்கள் வாழ்றோம். அது வேலைக்கு போகாம சும்மா இருந்து கொண்டு யாரோ சம்பளம் எடுத்து தர இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவருக்கு அந்த அச்சம் கட்டாயம் வரும். படுக்கைக்குள்ளேயே பஞ்சு மெத்த குத்தும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நாங்கள் அப்படியா இருக்கிறோம்? இல்லை. அப்ப ஏன் எதுக்கு? என்ன குற்ற உணர்வு, என்ன பிரச்சனை?
இல்ல அந்த இடத்துல வந்து எங்களுக்குரிய அது கதைச்சா நிறைய கதைக்கலாம். எங்களுக்குரிய சுதந்திரம் நிறைய இல்லை, அது குறைய கதைக்கணும். அதுதான் சிந்தனை. இப்போ இதே கேள்வியை அப்பத்தை பிரட்டி போடுற மாதிரி தோசையை மாறி கேட்குறேன். கணவன் மனைவியாக யாரையோ விட போகிறோம். இந்த அதிர்ஷ்டம் இப்போ நான் கணவன்டா மனைவி கிடைச்சிட்டுது, நீங்கள் மனைவின்னா உங்கள் கணவனுக்கு கிடைச்சிட்டுது. இப்போ நீங்கள் அதை எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவீங்கள்? எவ்வளவு தூரம் அடப்பாவி என்ன விட்டுட்டான்னு சொல்லுவீங்களா? ஓடு கிடைச்சதை விட்டுறாதேண்டுவீங்களா? என்ன போயிடுவீரோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லது அது உங்களோட பிரச்சனை, போகிறண்டா போயிட்டு அலுவலக பேரமெண்ட்டு சொல்லுவீங்களா? நீங்கள் இப்போ தோசை பிரட்டி போட்டாச்சு மற்ற பக்கமா, எனக்கு கிடைக்கல, என்னோட வந்தவருக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்குது. இப்போ நான் பதில் சொல்லுவேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை நல்லபடியாக அனுபவிக்க சொல்லி நான் போகத்தான் சொல்லுவேன். ஆனா அவர்கள் இல்ல நீங்களும் வாங்கோண்டு நிப்பினோம். இல்ல ஒரு ஆளுக்கு தான் நான் போகத்தான் சொல்லுவேன். அப்ப அதையும் முதல்ல நீங்கள் தயங்கினீங்க. நான் என்ற போது ஒரு முடிவும், என் மனைவி என்கிற போது இன்னும் ஒரு முடிவும் எப்படி வந்தது? இதுவும் 3 மாதம் ரூம் போட்டு சிந்திக்க வேண்டிய தகவல். எங்கள் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையை எடை போடுவதற்கு இது காரணங்கள். இப்போ நீங்கள் ஒரு நல்ல கருத்தந்த நீங்கள், நான் தனி மனிதன், தனியே இருந்தால் நான் தனியே இல்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் தனியே இருக்கிறோமா அல்லது நாங்கள் இப்படி பிரிக்க இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி பிரிக்கிற அளவில் தான் நாங்கள் உண்டா வாழ்கிறோமா என்றது அதனுடைய அடுத்த பக்கம். இப்போ எனக்கு வந்த அதிர்ஷ்டம் இன்னும் ஒரு வர்ற போது நான் பொறுப்புணர்வோடு சிந்திக்கிறேன். தர்ஜினி சொன்னார், சம்னாட்ட சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். நீங்களும் சொன்னீங்க நான் தனியே இருந்தாலண்டா உங்கள் கூட இருப்பவர்களுக்கு சொல்ல வேணும். தீரன் அதை பற்றி சொல்லே இல்லை, சத்தம் போடாமல் 50 மீட்டர் தள்ளி நிற்கிறபடியா என்று சொன்னார். இப்போ அதே கேள்வி தர்ஜினிக்கு வந்து சம்னாவன் சொல்கிறார், விஜய் அவர்களுக்கு மனைவன் சொல்கிறார், தீரன் அவர்களுக்கு மனைவன் சொல்கிறார் என்று வச்சுக்கொண்டு, அல்லது ஜெசி அவர்களுக்கு கணவன் வந்து சொல்கிறார் என்றால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? இது 2வது பக்க கேள்வியா? இல்ல கண்டிப்பா எங்களோட வாழ்றாக்களுக்கு அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தானே வேணும். இல்லை நீங்கள் கொடுக்க இல்லையே சந்தர்ப்பம். இத்தனை வருஷம் 40, 50, 60, 70 வருஷம் திருமணத்தில் கூடியிருக்க இந்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க இல்லையே. இது வந்து தானா கிடைக்கிற அலாவுதீனும் அற்புத விளக்கும் சிந்தனையின் வெளிப்பாடு. தீரன் சொல்லுங்க. இன்னொரு தகவல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மனைவி பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் அது முடிவு வேறையாக இருக்கும். முடிவில் இப்பொழுது நான் என்ன முடிவெடுத்தோம், இப்படி செய்துவேன், அப்படியே விட்டுடுவேன் என்று சொல்றது வேறையாக இருக்கும். தனியா விட்டு கேட்கும் போது முடிவு வேறையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப சொல்ற முடிவு மனைவி பக்கத்தில் இருக்கும்போது அச்சம் இருக்கும், மனைவி இல்லாத போது அச்சம் இருக்காது. அதான் முதல் நான் சொன்னேன். நான் ஒருவரில் தங்கி இருந்தால், இப்போ நான் என்னில இல்லாமல் என் கால்களில் இல்லாமல் தங்கி இருந்தால் இந்த மாதிரி கணக்க பதில் சொல்ல வேணும், இப்போ சிந்திக்க வேண்டி வரும். நான் கேட்குற கேள்வி, நாங்கள் தங்கித்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோமா? இப்போ டேவிட் அண்ணாட கேட்க இருந்த கேள்வி அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறபடினால நாங்கள் கதைச்சு கொள்ளலாம். முதல்ல வந்து கத்தோலிக்க சமயத்தில் பற்றற்று இருப்பதற்காக திருமணங்கள் செய்யாத முறை கடைப்பிடிக்கப்பட்டது, இன்றும் கடைப்பிடிக்கப்படுகிறதுன்னு சொன்னார். பிறகு கடைசியில் துறவு என்பதற்கு இறுதியில் வந்து துறவு என்றால் என்னன்றது அன்போடு இருக்கிறது, பிணைந்திருப்பது, ஒருவருக்கொருவராக இருப்பது தான் அந்த துறவு என்கிற உன்னதத்தை வார்த்தைகளை சொன்னார். திருப்பி கேட்க வேண்டும், ஏனென்றால் அப்போ உறுதிப்படுத்த முடியும். அதுபோலத்தான் இப்போ தீரனும் விஜய் அவர்களும் தந்த பதில் எனக்கு தெரிகிறது. மற்றவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, கதைக்கலாம், பயப்படாதீங்க. சிவாஜினி அவர்களே யாராவது விரட்டினீங்களோ கதைக்க கூடாது? சிவாஜினி அவர்களே யாராவது விரட்டினவியலோ கதைக்க கூடாது? அழகான மாடுகள் எல்லாம் நிக்குது, மாடுகள் எல்லாம் அம்மா ஒரு ஆள் ரோட்டுல சேர்ந்தா பின்ன அவாவோட கதைச்சு கொண்டு வந்து அவ அடுத்த ரோட்டுக்கு போக நான் அப்படியே இங்கால அடுத்த ரோட்டுக்குள்ள நான் நிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் மட்டுமா விட்டமின் டி எடுக்கின்றோம்,
எங்களுடைய பசுக்களும் அது கொஞ்சம் மொபைலை விட்டமின் டி பக்கவாட்டுக்கு திருப்பி காட்டுங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம், பஞ்சு பிடிச்சாக்கள் இருக்கிறோம். என்ன எல்லாரும் படுத்து உறங்குறோம். காலம் 10 மணிக்கு எக்கச்சக்கமான இதெல்லாம் ஒரு ஆளுக்கு சொந்தமா இருக்கும். என்னட்டா காலையில பால் எடுத்துட்டு அக்கடை விட்டு இருக்குது. அவர்கள் சுதந்திரமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் மட்டும் சுதந்திரமா, அவர்களுக்கும் சுதந்திரம் இருக்கின்றது. பசுமாடுகளா எல்லாம்? எல்லாம் கேப்பே பசுக்கள் தான். அருமையான காட்சியாக இருக்கிறது. ஆனா மோன நான் கேள்விப்படவில்லை இதுவரை. முந்தி கேள்விப்பட்டிருக்கேன் கேப்பை பசுமாடு. அது வேற ஒரு வகை இனம் நினைக்கிறேன். அப்படியா? நான் இந்த சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இதுக்கு அர்த்தம் தெரியாது. நான் நினைக்கிறேன் என்ன வயிற்றுல குட்டி இருந்தால் அப்படி சொல்றதா? இல்ல என்னண்டா நாங்கள் இலங்கையில எங்கட அப்பா வளர்த்த எல்லாம் நாட்டு மாடுகள் தான். கேப்பை மாடு அரிதே அரிது. அதுகளுக்கு பற்றிய சுதந்திரம், அதுகளை பராமரிக்கிறது, அவர்களை பக்குவப்படுத்துறது எல்லாம் மிக கஷ்டம்ன்றதால அந்த அதுகளை எங்கட அப்பா வேண்டிய. ஆனா அதுக்கு கேப்பைன்னுதான் ஒரு பேர் இருந்தது. இது நாட்டு மாடு, அது கேப்பை மாடு. கேப்பை மாடு, கேப்பை பசு கண்டு வராது. இவ்வளவு காலமாக நான் பிள்ளையா வழங்கியிருக்கிறேன். கேப்பை பசு தான், கேப்பை மாடுன்றதுதான் நான் பசு கண்டு வரா, கேப்பை மாடுகள் என்று சொல்லுவார். நான் கேப்பை மாடு என்றால் வயிற்றில் குட்டி இருக்கும் மாடு. பிள்ளைத்தாச்சி மாடு. அப்ப சிவாஜி சரியா சொல்லுங்க, பிள்ளைத்தாச்சி இல்லையா? இல்ல கேப்பேன்றது ஒரு இனந்தானமோ. இப்ப நாட்டு மாடு அதுவினுடைய பசுக்களில் இருந்து பால் எடுக்கிறது சரியான குறைவு ஆன விகிதம். இவர்கள் பசு பாலுக்காகவே வளர்க்கப்பட்ட அந்த காலத்துல டென்மார்க்ல தான் கூடுதலான பசுக்கள் பாலுக்காக வளர்க்கப்பட்டு இப்ப ஐரோப்பிய நாடு எல்லாரும் தழுவி கொண்டது இந்த கேப்பே பசுக்கள். சரி சரி சரி. ஜெர்சி பசு மாதிரி கேப்பை பசுவா? சரி, சந்தோஷம். அந்த காட்சி ரம்மியமாக இருந்தது. அது மற்றவர்களே சொல்லிவிடுவோம். விஜய் அவர்கள் பூங்கா ஒன்றுக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கால தீரன் இதுவும் தீரனும் பூங்காக்குள்ள வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பூமரங்கள் இருக்குது, செப்பனிடப்பட்ட பாதையாக இருக்கிறது. ரஜினி அவர்களும் காடுன்னு சொல்ல முடியாது, அங்க ரோட்டெல்லாம் போட்டிருக்கணும், சைக்கிளோட தாண்டி விட்டீங்க. இதே வேளையில் இளையவர் நகுல் இணைந்திருக்கிறார். படிகள் மட்டும் தெரிகிறது. நகுல் ஒரு முகத்தை காட்டி வணக்கம் சொல்லிட்டு நடவுங்க. உற்சாக வணக்கம். ரொம்ப காலத்துக்கு பிறகு காண்றோம். இப்ப என்ன கட்டிடத்துக்குள்ள நடக்கிறீங்க? உங்களோட குரல் வேற இல்லையே. இது ட்ரெயினா? இல்லத்தானே, வெளியில ஷாப்பிங் மாலுக்குள்ள நடக்கிறாராக்கம். நகுல் இன்றைக்கு திருவிழா நடக்குதா? ஏன் வடிவா கதை வருது இல்ல? உங்களோட குரல் திருப்பி வாங்க. அபிராமி வணக்கம். நடைய காணல இன்றைக்கு. வணக்கம். நடைய காணம். அடுத்த ஞாயிறு நடப்போம். என்ன? ஓகே, நான் பின்னர் அதை பற்றி பேசுவேன். இது என்ன குதிரை ஓடுகிறது? போயினோம் தொண்டுக்கு, தொழிலுக்கு. சரி, மணிப்போட்டு சிவாஜினி அவர்களை நீங்கள் பார்க்க இவர்கள் இளையவர்கள் வந்தபடியே அவருடைய ஒருக்கா கூப்பிட்டோம். சிவாஜினி அவர்கள் பக்கம் ஒரு நிழல் தான் தெரியுது. என்ன காரணம்? என்ன நிழல்? உங்களோட நிழல் ஒன்று மட்டும்தான் தெரியுது, 2 நிழலை காணும். நிழல் என்னடா இன்றைக்கு அவர் நேற்று ஒரு திருமண விழாவுக்கு போய் நல்ல தாமதமாக வீட்டுக்கு வந்தது. ஆள் உறங்குகின்ற நான் நேற்று போகையில் அந்த விழாவுக்கு கொஞ்சம் தூர இடத்துல ஓய்வெடுக்கிறார்களா?
நான் இரவு சாமம் 12 மணிக்கு ட்ரெயினில் வந்து நான் சரியா 12 உடனே படுத்து 2:20 கிளம்பி விமான நிலையத்துக்கு போயிட்டு திருப்பி 5:30 வீட்டை வந்து திருப்பி உங்களோட நிற்கிறேன். நடந்து முடிச்சிட்டேன். நான் இந்த முழு 6000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன் இன்றைக்கு. சரி பரவாயில்ல. ஓய்வெடுத்து சரி நல்லது. நீங்கள் சொல்ல வந்தீங்களா சிந்தனை அதுக்குள்ள? இல்ல நீங்களே அதுக்குள்ள ஒரு தலைப்பின் ஊடாக உரையாடி கொண்டிருந்தது. அது நான் அந்த அம்மாவுடன் கதைச்சு கொண்டு வந்ததுல நல்லா உள்வாக்கையில அதை சொன்னேன். சரி நாங்கள் இப்ப தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு முடிவுக்கு வரும். நேற்று எனக்கு நேற்று எனக்கு வந்த சிந்தனையே நேற்று மாலையிலேயும் நான் இதே இடத்துக்கு இங்க நடக்க வந்தேன். அப்ப வந்து மேல் வீட்டுக்கார அக்காவோடையும் அண்ணனோடையும் கதைச்சி பேசிட்டு வீட்டை போக்குள்ள நான் ஜோதிச்சு கொண்டு போறேன். அவங்களே என்ன கேட்டாங்க, என்ன எங்களோட வீட்டடியில இறக்கி விடுறேன் வாங்க வரேன்ட்டு நான் இலையில நல்லா காத்து எடுத்துக்கொண்டு நான் நடந்து போறேன், நீங்கள் போயிட்டு வேற கொண்டு வழி அனுப்பி. அப்பவே எனக்கு வந்த சிந்தனை என்னண்டா, இந்த விட்டமின் டி எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவை, எங்களோட எலும்போல இப்படி பாதுகாக்குது, இது சம்பந்தமா நாளைக்கு ஒருக்கா பொண்ணாவோட கட்டாயம் இதை பத்தி கரெக்ட் போடும். இப்ப வந்து சிவாஜினி ஒரு மலையை ஏறுறான்டா, அங்க கால்களின் எலும்புகள் தடமாக இருக்கிறதாலதான் அந்த மலையை ஏறி முடியும். என் நன்றியை கேட்டா அவ சொல்லுவா, ஐயோ ஏறியலாதடி என்னால எனக்கு தமிழம் காலத்து நோவுதான். அப்ப இந்த எலும்புகள பலத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், எப்படி நாங்கள் எங்களுடைய உடற்பயிற்சியா அல்லது உணவா அல்லது விட்டமின் டி குளிர்ச்சியை பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு இருக்கிறதா, இப்படி பல விடயங்கள் பலர் மத்தியில நடக்குது. இது சம்பந்தமா தான் ஒரு கரைக்கணும். நேற்றே நான் இதை நினைச்சேன். கொஞ்சம் பிந்தி தலைப்பு தாருங்கள். இன்றைக்கு எல்லாரையும் சிந்திக்க வைத்து அடுத்த வாரம் இது பற்றி விரிவாக்கம் எல்லாரிடம் கண்டிப்பா. ஆனால் அது முக்கியமான விஷயம். அது இல்லாததால் தான் மூத்த நிலைகளில் கணவருக்கு பிரச்சனை, இன்று இளையவர்களுக்கும் பிரச்சனை. பேசுவோம். இந்த தலைப்பு எல்லாரும் உள்வாங்கியிருந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்போ இதில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது இணையத்தில் இல்லை ChatGPT போய் வாசிக்கிச்சிட்டு வார இல்லை, எங்கட சொந்த அனுபவங்களையும் கேட்டதையும் செய்வதையும் செய்யாமல் இருப்பதையும் செய்தால் நல்லது என்று நான் நினைப்பது பற்றி சொந்த கருத்துக்களோடு வருவோம் இதுக்கு. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதைத்தான் காலை இளவையில் சும்மா தோராயமாக சொல்வார், 11 மணிக்கு முன்னதாக 1 மணி நேரம் ஆறுதலாகவோ விரைவாகவோ வெளி இயற்கையான சூழலில் வந்து நாங்கள் நடக்க வேணும் என்றதுக்கு காரணம். அதில் 1000 விளைவுகள் இருக்குது. அதில் ஒன்று இதுவாகவும் இருக்கும், ஆனால் வேறு வழிகளும் இருக்கிறது என்கிறது அது சிறப்பான விஷயம். ஆகவே நன்றி, அதை பற்றி பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஈஸ்வரன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். உற்சாக வணக்கம். கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் திரையில். நன்றி. நான் எடுத்த அந்த தலைப்பை நிறைவுக்கு கொண்டு வந்துடுறேன். நிறைவுக்கு கொண்டு வரது எப்படின்னா, அந்த 3 மாதம் ரூம் போட்டு யோசிக்கணும் என்று சொன்ன விஷயங்கள் இருக்கல்லோ, நான் ஒரு 25-30 வருஷமாக ரூம் போட்டு யோசிச்சு தான் என்னுடைய பதில் எனக்கு கிடைச்சது. நீங்கள் 7 மணி நேரம் 3 மாதம் இருந்து பாருங்கள். நாங்கள் இந்த உலகத்தில் இன்றைய தருணத்தில் நாங்கள் கட்டுண்டு வாழுகிற, ஒருவர் தங்கி வாழுகிற, இப்போ தங்கி இல்லாமல் வாழ முடியாது. 5 அறுபூதம் இணையத்தின் அறுபூதங்களுடைய உதவி இல்லாமல் அதில் தங்கி இல்லாமல் வாழ முடியாது. நான் அதை சொல்லவில்லை. உறவு பந்தங்களில் நாங்கள் கட்டுண்டு பிணைஞ்சு பிரிக்க முடியாமல் ஒரு ஆள் தங்கித்தான் வாழ்கிறோமா, நாங்கள் தனி மனிதர்களா என்றது சிந்திப்பதற்குத்தான் அந்த கேள்வி. ரஜினி அவர்கள் சொன்னார்கள், நான் கடைசி நேரத்தில் பெட்டி கட்டுறேன், 1 கிழமைக்கு முன்னே டிக்கெட் போட்டாலும் 1 மாதத்துக்கு போட்டாலும் என்கிறது. அது ஏனென்றது எனக்கு இப்போவும் தர்ஜினி தான் சொல்லணும். அதில் இங்கே பஞ்சியா அல்லது தத்துவம் வச்சுருக்கிறீங்களான்றது அதிலிருந்து ஒரு கேள்வியை தொடுத்திருந்தேன். இப்போ ஒரு வரம் கிடைக்கிறது, கற்பனையாக கூட இருக்கலாம், சில பேருக்கு நிஜமும் நடந்திருக்கிறது, சிலருக்கு ஏன்னா அந்த வாய்ப்புகள் வர்ற போது நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டு அதை வரமென்று பார்க்காம விட்டுருக்கிறோம் கன இடங்களில். பிறகுதான் பல்ல கடிப்போம், அட நேற்று கேட்டவில் போயிருக்கலாம் என்னண்டு. அப்போ இப்படி ஒரு தருணம் வர்ற போது நாங்கள் போடுற போது வந்த பதில்களை ஒன்று என்னென்றால், துணை கணவனோ அல்லது மனைவிட்ட சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட கதைக்கணும்.
ஆயத்தங்களை செய்யணும் என்றது பதில். அதுக்கு பிறகு நான் மாறி கேட்டேன், அப்போ இது என்னுடைய துணைக்கு கிடைக்கிறது இப்படி ஒரு சந்தர்ப்பம், அப்போ நீங்கள் என்ன அதனுடைய பதில் அளிப்பீர்கள், உங்களுடைய உடனமான வெளிப்பாடு என்னவாக இருக்கும் என்ற போதும் கூட அதுக்கும் என்ன யாரை சொல்லலாம், தத்துவ ஞானிகள் ஒரு ஆளுடைய பேர் சொல்லுங்க, கார்ல் மார்க்ஸ் என்று வைப்பேன், கார்ல் மார்க்ஸ் போல சிந்திச்சு டக்குன்னு பதில் சொன்னீங்க, நான் என்ன விட்டுருவேன், நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். இதே கேள்விதான் முதல்ல வந்தது. நான் முடிவெடுக்கிற போது நான் கேட்க வேணும், நான் கதைக்கணும், என்கிட்ட பொறுப்பு இருக்கு, நான் தனியாள் இல்லை என்று சொன்ன பதில் பிறகு என் துணையை ஆணோ பெண்ணோ பிள்ளையோ என்று வர்ற போது அவியல் அனுபவிக்கத்தானே வேணும் என்று வர்றோம். எப்போ திருப்பி கேள்வி முடிவுக்கு வருது அப்படி என்றால், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்றேன், நான் எங்க போறோமோ நான் போட்டி கட்டுறேன், அது எங்கேயோ உங்களோட ஒரு கனவுல நினைக்க இயலாத இடத்துக்கு இப்போ ஃப்ளைட் வருங்க, உங்களோட வேலை சம்பளம் வேலை நாங்கள் பார்க்குறோம் என்று வருது என்கிற போது சடையாரண்டோக்கு நான் ரெடி, இந்த அப்படிங்க வேக, இந்த அப்படிங்க கார் சாவி என்று தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பின்னால் போகிற அந்த வாய்ப்பை தேடி போகிற முடிவு என்னிடம் எடுப்பதற்கு நான் எங்கே யாரை கேட்க வேணும், யாரில் தங்கி இருக்கிறேன், ஏன் இந்த வாழ்க்கை உண்மையில நாங்கள் அப்படியா இருக்கிறோம், இதயமும் எல்லாம் ஒட்டி 4 பிள்ளைகளும் அப்பா அம்மா 6 இதயம் ஒட்டி கிடக்குது, நான் தனியே முடிவெடுக்க இயலாது என்ற ஒரு பந்தத்தில் இருக்கிறோமா, அல்லது நாங்கள் ஒரு சுனாமியோ அல்லது ஒரு பெரிய நிலச்சரிவோ ஏற்படுகிற எரிமலையோ வெடிக்காத வரைக்கும் தனித்தனியாக இறந்து போக போகிறோமா, அல்லது கூட்டாகத்தான் ஒரே நாளில் பொசுக்கொண்டு போக போகிறோமா, இதைத்தான் ரூம் போட்டு யோசிங்கன்னு கேட்டு நான். ஏனென்றால் இன்றுள்ள என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் யார், நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னவா இருக்கிறேன், உலகமெண்டா வீடு உட்படத்தான் ஏற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள், திருமணமோ பெற்றுக்கொண்ட பிள்ளைகளோ சேர்த்து கொண்ட சொத்தோ அல்லது வாங்கின கடனோ எல்லாமே நாங்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்கள் தான் அது. ஆனால் அதுக்கு அதை மீறி நான் யார் என்ற சிந்தனை தெளிவு இல்லாமலே இறந்து விட போகிறோமா? நல்ல பலமான கேள்வி. அது பொட்டி கட்டுற நான் பேசலாமோ? ஆமாம், நீங்க தான் இப்ப நான் பேசலாமோ பேசுகிறேன். என்னடா இப்ப என்ன பொறுத்தவரையில பொட்டி கட்டுறேன்டா நான் எங்க போறேன்டாலும் எனக்கு என் உடன்பிறப்போளோட இருக்கிறதால் எனக்கு சித்தியான ஒரு அலாதி பிரியம். அப்ப நான் சில வேளை பொட்டி கட்ட வேண்டி வந்தால் ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட மட்டும்தான் கேட்பேன், விட்ட புள்ளிகளுக்கு அப்பால. அப்பா நான் ஒரு கால் போயிட்டு வாரேன் வந்துட்டால் அவர் சொல்லுவார், பிரச்சனை இல்லை நீங்க போட்டு வா. அந்த நேரம் நான் பொட்டி கட்டி போய் நல்ல என்னையே மறந்து அங்க நின்றுட்டு வருவேன், என்னையே மறந்து. அதே மாதிரி நான் எப்பவும் என் கணவரை பற்றி ஒரு கதை சொல்ல, அவரும் அப்படித்தான். தான் ஒரு இடத்துக்கு போறாருட்ட அவர் யாரையும் கேட்க மாட்டார், வீட்டை கணவர் என்னட்டு தான் கேட்பேன். நான் போனால் சமாளிப்பியோளோ இதோட எல்லாத்தையும் பாப்பியோளோ. இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப அவர் யார் இந்த உலகத்தில்? ஏன் உங்கள்கிட்ட நான் போனால் சமாளிப்பியலோ என்று அவர் ஏன் தொடங்குறார்? எண்ணத்துல உங்களை கட்டி வச்சிருக்கிறார். எண்ணத்துல சொன்னாமோன்னா உங்களுக்கு நான் சொல்றேன்டா, நான் வேலை முடிஞ்சு வந்து சமையல் செய்தேன்ட்டாலும் அவர் தானும் வேலை முடிஞ்சு வந்து குளிச்சு ஆறி இருந்துட்டு எனக்கு சமையல் இடத்துல வந்து தன்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செய்து தருவார். அவருக்கு தெரியும் தான் இல்லாட்டிக்கு நான் சமையலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், வரணும். ஆனா அவர் வேலைக்கு போய் அவர் போனாருண்டா கடைக்கு போற வேலையும் எனக்கு இல்ல. இது சின்ன சின்ன உதாரணங்களை விட்டுட்டு வாழ்க்கைக்குள்ள வாங்க. வாழ்க்கைக்குள்ள வந்தா அவர் இப்ப நான் போறேன்னு சொன்னால் ஏன் நான் ஒழிப்பான், எனக்குரிய டிக்கெட்டு போடுறதுகள் எல்லாம் கணவர் தான் எனக்கு செய்திருக்கேன். இல்ல கேள்வி உங்களுக்கு சரியாக புரியவில்லை. இது நான் யார் இந்த உலகத்தில் என்றதை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை உருட்டல் சிந்தனை நேரம் தானே பிரட்டி போட்டோமே தவிர இந்த அடுக்கடுக்கான விஷயம், வாசல் கூட்டுறது யாரு, பின்பக்கம் கராஜ் இந்த கதை வெளுத்து விடுறது யாரு, இந்த விளையாட்டுகளுக்கு வரையில்லை. நாங்கள் இந்த உலகத்துல நான் யாராக இருக்கிறேன், இப்ப என்னுடைய கணவர் யார், என்னுடைய மனைவி யார். இப்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா பொட்டிய கட்டிக்கிட்டு உடனேமே போறதுன்னு சொன்னால் அது ஒரு சரியான பெட்டி கட்டவே மாட்டியல், என்ன உடம்புல தொங்குதோ அதுதான் அப்படி ஏற வேண்டியதுதான்.
அது அந்த கதை ஆரம்பத்தில் நீங்கள் பிடிக்காதபடினால நீங்கள் வேறு கதைக்கு வந்துட்டீங்க. அது தர்ஜினி தான் பெட்டி கட்டுறதுக்கு தனக்கு பஞ்சி என்றதை சொல்ல இல்லாமல் கஷ்டப்பட்டு அதனால் தர்ஜினி அவர்களுக்கு. ஆனால் என்னுடைய பதில் என்னென்றால், நான் ஃப்ளைட்டுக்கு வெளிக்கிடைக்குள்ள தான் உடுப்பும் வைப்பேன். உடுப்பில் இருந்து மருந்து வரைக்கும் கடைசி நேரம் தான் வைப்பேன். அது வரைக்கும் என்ன வீட்டில் சொன்னாலும் செய்ய மாட்டேன். ஏனென்றா வீட்டில் தொடங்கிடுவார்கள். இப்போ அடுத்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி பயணம் வேண்டாம், இப்போவே தொடங்கிடுவார்கள். நிறைய வேலை இருக்குது, நான் பெட்டி கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இதில் சலிப்படைஞ்சு என்னுடைய பதில் என்னென்னா பேசாமல் இருப்பேன். வெளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு இல்லை, உண்மைதானன்றது அந்த வாயை துறந்தாத்தான் சொல்லு வரும், வாயை துறக்காட்டி எங்களுக்குள்ளதான் சொல்லு வரும். மற்றவன் காதுக்குள்ள நாரசமா விழுகிற போது ஒரே பேனிக். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு ஆக்கள் வரினோம், இங்கிருப்பா அது செய்ய இல்லையா, இங்கிரம்மா அது பண்ண இல்லையே, நாளைக்கு வியாழக்கிழமை ஷாப்பிங் போகணுமா, சரி அப்புறம் கொஞ்சம் 2 மணி தேவை, வியாழக்கிழமை நீங்கள் ஃப்ரீ தானே ஷாப்பிங் போகணும். இப்படியே ஒரு கிழமை ஓடினா உலகத்தில் மனநோய் வராமல் வேறு என்ன வரும்? நீங்க செய்யாட்டிலும் எப்படியோ அது என்னண்டு இல்ல திருப்பியும் சொல்றேன்டா. சரியா சிவாஜினி அவர்களே, மொழி நாள் வரப்போகுது. சரியா, நீங்கள் திட்டமெல்லாம் போட்டு உங்களுக்கு தெரியும் எங்க மண்டபம் எடுக்கிறேன்ட்டு. ராமோன் வந்து கிழமைக்கு ஒருக்கா காட்டில் வந்து என்ன மாதிரி மண்டபம் ரெடியே, அப்போ சாப்பாடுகள் என்ன மாதிரி என்று 2-3 தரம் ஆர்வமாக பதில் சொல்லுவீங்க. 2ஆம் மாதம் இதை நான் கேட்கல மோன்னா, நான் ஏற்கனவே எத்தனை வருஷம் மொழி நாள் எத்தனை வருஷம் செய்துட்டீங்க? இப்போ வரப்போகிறது 9ஆவது வருஷம் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, அதெல்லாம் நடக்குமென்று சொல்லுவீங்களோ இல்லையோ, அழுத்து போய் ஒவ்வொரு முறையும் கேட்க. அதைத்தான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருந்தா. இன்றைக்கு பின்னிறம் காகம் பறக்க போகுது, என்னெல்லாம் போட்டீங்களே, திரையெழுத்தீங்களே, 6 மணிக்கு பாகம் பறக்குமாப்பா என்று சொல்லி தொடர்ந்து கதைச்சா நானண்டே வைங்களே, எந்த வீட்டில் இருக்கிறார்களுக்கு இன்னும் நடக்கும் சொல்லுங்க அவங்க காதுக்குள்ள. அப்ப இதை நான் இவ்வளவு விளக்கமா சொல்ற அளவுக்கு என்ன வச்சுட்டீங்களே இன்றைக்கு விடிய வெள்ளன. அப்படியா இல்ல, இப்போ எனக்கு இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், நான் ஸ்ரீலங்கா போறேன்னா நான் பெரிய ஒரு சூட்கேஸ் கொண்டு இல்ல அது கேள்வி அல்ல, அது கேள்வி அல்ல. திருப்பி வேலை காய்ச்சா மற்ற ஆக்களுக்கு போர் அடிக்க வேணும், நிறைய நேரம் அதை பற்றி கதைச்சிட்டோம். அது வந்து அப்படி இல்லை, இது ஒரு வரம் கிடைச்ச. நான் உங்களை யாருன்னு உணர பண்ண, அதாவது உங்களைன்றது நான் ஏதோ பிரசங்கி அல்ல, உங்களை என்னையும் சேர்த்து நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் யாராக நிற்கிறேன், அவை ஏற்படுத்தி கொண்ட பந்தங்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு. இப்போ மனைவிக்கு பசிக்குது, கடும் பசி, ஆனால் கணவரும் ஒவ்வொரு ஸ்க்ரூ டிரைவரால் அவருக்கு ஆர்வமான வேலை செய்கிறார். பசிக்குது வாங்க சாப்பிடன்னு கேட்குற மாதிரி. பசிச்சா யார் சாப்பிடணும்? சிவாஜினிக்கு சாப்பிட மனசு வராது, எல்லாரும் சேர்ந்து காங்கள் போல இல்ல, வீட்டுல இருக்கு மற்ற ஆக்களுக்கு அலுவல் இருக்குது, பசிக்கலன்னு வைங்களேன். சரி இப்படி கதைப்போமே, காலம வேலை தான் தரணிக்காவன் நடக்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப டாய்லெட் வருது, குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம், சரியா? இப்ப சொல்லுங்க, ஒன்றா சேர்ந்து நான் கேட்கறது என்னண்டா, பசியும் அது ஈஸ்வரன் அண்ணாட ஒரு நாள் வார்த்தை, உண்பதும் பேழ்வதும் தானே வாழ்க்கை என்பது, ரெண்டும் சமமாக இருந்தால் ஒரு நோயும் வராதுன்றது. அவர் தான் அந்த வார்த்தை சொன்னார். 2வது சொல்ல நல்லா இருந்தது. நான் காட்டிலேயே தவிர்த்து கன மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். நான் பேரும் சொல்லித்தான் சொல்லுவேன், இவர் தான் சொன்னவர், இவர் எங்கேருந்து எடுத்தாரன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை மாதிரி அவருடைய இன்பம் துன்பம் அனுபவிக்கிறது, விட்டு கொடுப்பு, தியாகம் அல்லது தனித்துவமான சுயநலம் எல்லாமே நான் யாரை கேட்டு யாருடைய அனுமதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு தங்கி இருக்கிற ஒரு 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 பொய்யனா, நான் இந்த வாழ்க்கையில் ஒரு பொய்யனாக வாழ்கிறேன்னா, என்ன இந்த படைச்சி வச்சிருப்பார்கள் மோதம் வடை சுண்டல் எல்லாம், ஒரு பிள்ளை சுற்றி கொண்டே தெரியும், அம்மா ஓகேயா நீங்கள், அம்மா ஓகேயாண்டு, அம்மாவுக்கு விளங்காது, பிள்ளைக்கு அந்த மோதகம் வேணும். இப்போ அப்போ அம்மா நினைப்பு என்னென்றால், விளங்கிட்டதுக்கு பிறகும் இல்லை கடவுள் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைக்கு.
அதுக்குள்ளே பிள்ளை போய் ஏதாவது கதிரை வச்சு ஏறி அலுமாரிக்குள்ளே போய் 4 பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஹாயாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பிறகு மோதத்தை கொண்டு வந்து கொடுத்தா, கொழுக்கட்டையை கொண்டு வந்து கொடுத்தா அம்மா பிறகு சாப்பிட்றேன்னு தான் பதில் வரும். இப்போ இதிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவனுடைய தேவையும் சந்தோஷமும் தீர்மானங்களும் யாரில் தங்கி இருக்கிறோம். இது அந்த துறவுல இருந்து தான் அதை எடுக்கணும். மோகனா என்னட்டு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, நாங்க ஒரு குடும்ப பெண், ஒரு குடும்ப அங்கத்தவர் என்றா எங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் அவர்கள் தெராட்டிக்கும் எங்களுக்கு ஒரு அதுதான் பண்பாடும் இருக்கும் வாழ அல்லது உங்களோட பாசையில அசோ அதைத்தான் சொல்ல வந்தேன் நான். எங்களுக்கண்டி இருக்கிறத இதை எடுத்து நீட்ட வேண்டாம், என்றால் நீட்டினால் பலருக்கு போர் அடிக்கும். நீட்டாமல் விஷயத்துக்குள்ள உள்ள பூந்திருந்தோம். அப்ப நீங்க 3 மாசத்துக்கு ரூம் போட வேண்டாம். இன்றைக்கு இல்ல நான் சொல்றேன், இன்றைக்கு நான் சிவாஜினி வேலைக்கு போனா பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அம்மா வேலையால வருவான்னு சமைச்சுவாங்க. அது அவர்களுடைய சொல்ல தேவையில்லை, அது அவர்களுடைய உணர்வும் அவர்களுடைய பண்பும். இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது சமைச்சு வச்சா என்ன, தாங்களா போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அம்மா களைச்சி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேம்மா நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு படுக்கிறது எல்லாமே அவரவருடைய சொந்த பிரச்சனை. 1000 இடத்துல 1000 விஷயம் இருக்குது. ஒரு பண்பாடு இல்ல ஒரு பாயிண்ட மட்டும் விளங்கிட்டு தான் சொல்லுங்க. அதோட அதை நிப்பாட்டிட்டு மற்றவைகளுக்கு 3 மாதம் கொடுத்தனா உங்களுக்கு 3 மாதம் தேவையில்லை. ஏனென்றா சிவாஜினி வலும் தெளிவா இருக்கிறார். அதனுடைய இது விவாதிக்க இடம் இல்லை. எப்படி என்றா நான் ஒரு தனி மனிதனா இந்த உலகத்துல இல்ல கட்டுண்டு வாழுகிறேனா என்றதிலோடு முடிச்சிருவோம். அவ்வளவு. இது விளங்கிச்சு தானே இந்த கேள்வி. அதை நீங்க ஆறுதலா பதிலிடுங்க. சரியா? இதுக்கு ஒரு உசாத்துணையா ஒரே ஒரு வரி மட்டும் சொல்றேன். 20, 30, 40, 50 வருடம் வாழ்ந்தவருடைய விவாகரத்துக்கள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படுகிற போது 2 பேரும் சொன்ன காரணங்களை சொல்ற போது சிரிப்பா இருக்கும். இவர் ஆதாரம் கொண்டு வந்து காட்டுவார்கள். நீ இல்லாட்டி செத்துருவேன் தான் இருந்த நீ இப்போ என்ன நீ இருந்தா செத்துருவேன் என்று சொல்ற நீதிமன்றத்தில் என்று. இதெல்லாம் பிறண்டு வரும் அம்மா. வாழ்க்கை என்றது என்ன நான் உணர்ந்தால் மட்டும்தான் நான் சுதந்திரமாக வாழலாம். நான் சுதந்திரமாக வாழ்ந்தால்தான் என் குடும்பமும் என் சூழலும் சுதந்திரமாக இருக்கும். நானே அடிமை சூழலுக்குள் இருந்து கொண்டு மற்றவனுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறவன் பிரசங்கி, காசுக்காக பேசுகிறவங்க. சரியா? நாங்கள் அப்படி இல்லையே, சாதாரண மனிதர்கள் தானே. இப்போ தீரென்ற கதை நல்ல உதாரணம். 50 மீட்டர் தள்ளி இருக்கிறபடினால இப்போ சொல்லலாம்னு சொல்லி சொன்னார். தீரனை குறிவைக்கவில்லை. ஆனால் தீரன் சொன்ன வார்த்தை இங்கே கனவேருக்கு இது இருக்கும். ஒரு கேள்வி கேட்டா இப்படி பார்த்துட்டு தான் சொல்றது. என்ன கேட்டீங்க என்று திருப்பி சொல்றது. மேக் ஷோ பண்ணி கொள்றது. இங்கே ஒருத்தர் கேட்க ஆக்கள் இல்லையாண்டு. சரியா? இப்போ செம்மணி பற்றி உங்களுடைய முடிவு என்னன்னு கேட்குறோம். உடனே பொறுங்கோ இப்படி எல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்டீங்க. அதுபோல தான் தீரன் ஏதோ சொல்ல நினைச்சிங்க. இல்ல அதே உங்களுக்கு அது கேட்டதோ தெரியல. தர்மி உடனே சொன்னா இல்ல நான் கேட்டது கொண்டுதான் இருக்கிறேன். இல்லை, எப்ப என்னுடைய சுயரூபம், சுயமான நான் யார் என்பது என்னுடைய வாணிக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு எப்போ தெரிய வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்றா, இன்றைக்கு இப்பவா அல்லது நாளைக்கு எப்போவாவதா? நாளைக்கு எப்பவாவதா தான் இருக்கும் மோகனா. அப்படித்தான் வாழ்றோம். அது பிழை என்று சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் உருட்டினான். அது உண்மை. அது உண்மை என்றா வெளியில வரும். அதுக்காக வெளியில வர்றோம் சிறைச்சாலைகளுக்குள்ள போயிருக்கிறேன். இருக்கைக்கு வரவே வராது மோகனா, சரியே வராது. அதுதான் தனி மனிதனுடைய மோகனாம் தர்ஷினியம். அந்த கேள்வியும் நெடுகாலமாக கேட்கப்படுகிறது. இதே மாதிரி பதில் தான் வந்து கொண்டும் இருக்குது. ஆனா நடப்பது வேறு மோகனா. நான் முன்னர் சொன்ன கதை தான் இன்றைய தினத்துக்கும் இந்த கதை சொல்றதுக்கு. அவர் சட்டியா மாடா உழைச்சி ஓடாய் தேய்வார். ஒரு கடை நடத்துகிறார். குடும்பத்தில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். அவர்கள் திட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர் தான் உழைப்பு. ஆனால் இவர் சொல்கிறார் இதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை. அப்போ நான் அது வருத்தத்தையும் தேடிக்கொண்டார். சொல்ல முடியாத ஒரு வருத்தம் கூட அவருக்கு வந்துட்டுது. அதுக்காகவும் போராடுறார். என்னை விட ஒரு 4 வயது குறைவு. ஒரு நாள் நான் சொன்ன ஒரு 5 நிமிடம் மனம் விட்டு கதையுங்க. ஏன் இந்த ஓட்டம்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனுஷி 2 பிள்ளைகள் அதில் நடுத்தெருவில் நின்று போனேன்னா உங்களுக்கு விளங்காதுண்டு. நான் அதை வச்சு 3 வருஷம் அவருக்கு பல கதைகளை சொல்லி வந்தேன். நான் இப்படி சொன்னாக்கள்
டிவோர்ஸ் பண்ணிட்டோ இறந்தோ போனதுக்கு பிறகு அந்த மிகுதி குடும்பம் எவ்வளவு ஆலோலமாக வாழுதுன்றதை நிரூபிச்சு நான் கன்னடத்தில். சரியா? அந்த அம்மாக்கள், இந்த மூத்தோர்கள் இடத்துக்கு போனால் வயது போன அம்மாக்கள் நான் இருந்து காட்டுறேன். சரியா? இப்படித்தான் இருப்பார்கள். இப்படி காலையெல்லாம் விரித்து கொண்டு இருப்பார்கள் கதையில். சரியா? நீங்கள் வேணால் போய் பாருங்க. நான் சிலரிடம் பேட்டி கண்ட போது பதில் சொல்லவில்லை. சாப்பிட்ற நேரம் பாருங்கம்மா, மொபைல் ஒன்றும் இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணல, இன்னும் இவ்வளோ ஒய்யாரமாக இருக்கிறீங்களேன்னு கேட்க கண்ணீர் வரும். கணவனோடு இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு பிடிக்கும், ஆனால் ஊர் என்ன சொல்லுமென்றதுக்காக நாங்கள் அடக்கி வாழ்ந்தோம். இப்போ 2 காலை விரிச்சிட்டு இருக்கிறீங்களேண்ட யார் கேட்குறது? இது எந்த வாழ்க்கை என்று அந்த அம்மாக்கள் 70-80 தாண்டி சொல்லும்போது அது ஏன் 30-40களில் நாங்கள் உணரக்கூடாது? இதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். உண்மையில கதை என்னன்னா, நீங்கள் 3 மாதம் சிவாஜினி 3 வருஷம் யோசிக்கணும். தர்ஜினி அவரும் நாளைக்கு 30 வருஷம் யோசிக்கணும் குரூம் போட்டு. ஏனென்றால் உங்களுக்கு புரியவே இல்லை வாழ்க்கை. அதுக்காக ஊரை விட்டு ஓடுறதோ, குடும்பத்தை குழப்பிட்டு ஓடுறதோ, அல்லது வேறு நாட்டில் போய் ஒழிச்சிருக்கிறதோ, காட்டுக்குள்ளே இருக்கிறதோ இல்லை. இருக்கிற இதே குடும்ப வாழ்க்கைக்குள்ள நானும் மற்றவர்களும் ஒரே அளவு சுதந்திரத்தோடு நாங்கள் வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அமுல்படுத்த தொடங்க வேணும். அது லேட் ஆகிட்டுது என்றாலும் பரவாயில்லை. இன்றைக்கு தானே வாழ்க்கை, இன்றையிலேருந்து தானே வாழ்க்கை. யாராவது மறுப்பீங்களா? இன்றையில் அப்போ நேற்று சாப்பிட்டதுக்கு பிறகு இனி சாப்பிடவே கூடாது, இன்றைக்கு இனி சாப்பிடணும். என்ன பசி? அப்போ ஏன் அப்போ ஒரு சொன்னீங்க கட்டுண்டு தான் வாழ்றேன்னு சிந்திக்க மன்னிக்கணும். இப்போ புரியுது, சிந்திக்க தொடங்கிட்டீங்கள். ஆனால் பதில் கிடைக்கும். அது பதிலும் கிடைச்சிருக்குது. அதை அமுல்படுத்த வழி தெரியாமல் இருக்கிறீங்க. சரி, நல்லது. ஒரு வரியில் முடிக்கிறேன்னு இவ்வளவு தூரம் போயிட்டுது. நன்றி, மகிழ்ச்சி. சிந்திப்போம். இது கொஞ்சம் காலம் இடைவெளி விட்டு திருப்பி புதியவர்கள். வணக்கம் நீதினி, வணக்கம். வணக்கம் தரணிக்கா வீட்டை போயிட்டீங்களா? நான் நீங்கள் நடக்கிற போது கதைக்கையில் உற்சாக வணக்கம். அடுத்த ஞாயிறுல இருந்து எல்லாருமே 8 மணிக்கு நடையில இருந்து தான் தொடங்கணும். ஏனென்றா இளையோர் நிகழ்ச்சி சுருக்கமாக போகுது. சரியா? ஏனென்றால் இப்போ நீங்கள் ஒரு நிலைக்கு புரியவர்களுக்கு தான் நாங்கள் பின்னால் நிகழ்ச்சி போவோம். உங்களோட நியமம் 1-1.5 மணித்தியாலம் தான் நாங்கள் இளையோர் யோகா அப்புறம் இருக்கும். அதனால எல்லாரும் நடக்க வேணும். நீதினி சமர் தொடங்கி இல்லையோ? இன்னும் சமர் கோடை சரி, ஆகவே முடிய போகுது. நாங்கள் இந்த நடையை கட்டணுமா? சரி, வணக்கம் மாமா. ஓம் வணக்கம் நகுல். நான் இப்ப விடைபெறணும். நான் டாக்குமெண்ட்ல வந்த உடனே திரும்ப இதைத்தான் கேட்டிருந்தேன். சரி, அங்கிருந்து இணைந்து கொள்ளுங்க. சரி, நன்றி, மகிழ்ச்சி இணைந்ததுக்கு. தரணிக்கா எவ்வளவு தூரம் நடந்தீங்க? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு இணையம் வந்து சரியா வேலை செய்யல. கொஞ்சம் இடத்தை மாத்துங்க. வெட்டி வருது. கொஞ்சம் இடத்தை சரி, போனும் ஓகே. ஆனா இருக்கிற இடம் பொசிஷன் வந்து பிழையா இருக்கும் இன்னைக்கு. சரி, ஓகே, நன்றி. அப்போ பெட்டியா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், பிந்தி இணைந்தவரிடம் இந்த கேள்வி. மனித உலக பேராயுதம் எது? முந்தி சொன்னவர்கள் சொல்லாதீங்க, பிந்தி இணைந்தவர்கள். உலகத்திலேயே மனித பேராயுதம் என்றா இதை விட பெரிய வெப்பன் இல்லைன்றது எது? சொல்லுங்க. காசு. அது இன்றைய யதார்த்தம். சரி, ஓகே. வேற பதில்? பேராயுதம் என்றா இப்ப நாங்கள் அட்டாமிக் பொம்மை பற்றி சொல்லி கொண்டு வந்து நாங்கள் என்ன, அது மனித பேராயுதம் அல்ல. நான் அன்பு சொல்றேன். அன்பு. சரி, ஓகே, ரைட். வேற பதில்? புதிதாக பின்மரண எல்லாரும் இணைந்திருந்தவர்கள் நினைக்க தீரன் ஈஸ்வரன். அது வந்து இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். ஒன்றை சொல்வதானால் எதுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவமோ அதுதான் பேராயுதம். சரி, உங்களையும் தொடங்குறேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அன்பு, மற்றது பணம். இது எல்லாமே இதனுடைய பிறப்பிடம். இது எங்கிருந்து தொடங்குது?
அதான் மனிதன் தான் தலைப்பு. மனிதன் நான் சொல்லலாமா? நீங்க ஏற்கனவே சொன்ன நீங்க அன்பு அந்த பிறகு தீர இது நீதினி சொன்னதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. எங்க இருந்து? இல்ல மனிதன் தான் மனிதத்தின் உலக பேராயுதம் தான் கேட்கிறேன் நான். எங்கள்ல தான் வரும் அது எது? இப்ப நீங்கள் இறுதியா சொன்ன 3 சொல் சந்தர்ப்பங்கள், அதாவது வாய்ப்புகள் அல்லது எதுக்கு முக்கியத்துவமோ அது, அன்பு, மற்றது பணம். இதுல இது எங்கிருந்து தொடங்கு? எங்கிருந்து தொடங்கு? Sally, hoi. Ciao. Geht's gut? Ciao, Sally, hoi. Ja, ein bisschen laufen. சரி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Du mit dem ein paar Kollegen. So. Kollegen from England. Zeiger, ja genau. சரி, எங்களை பற்றி சொல்றார். நல்லது. அதாவது நீதினி, தரணிகா, ஈஸ்வரன் அண்ணா, இது எங்க இதனுடைய தோற்றம் அங்க? Ja, das ist genau. சொல்லுங்க. Ich wünsche Ihnen nächsten Mittwoch. Also, schöne. சரி, இப்ப சொல்லுங்க. எங்க இருந்து அது விளங்குது இல்ல அந்த சொல்லு? இல்ல மனிதனுக்கு உள்ளதான் எல்லாம் அது எல்லாத்தின் முதல்ல சொன்னார்கள். வேற விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள். நாக்கு, சொல் எல்லாம் சொன்னவியல். சரியா? இப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இதனுடைய தோற்றம் அங்கே இருந்து வருது. இது பேராயுதம்னா அது இந்த உலகத்தை ஆக்கும், உலகத்தை அழிக்கும். அந்த அளவு தைரியம் எல்லார்ட்டையும் இருக்குது. அது செயலாக்குகிற போது. சரி, இப்ப தர்ஜினி சொல்லுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா அன்பு, அந்த அன்பும் பணமும் என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குத்தான் நான் நினைக்கிறேன் அது ஒவ்வொருவருடைய தேவையை பொறுத்து. தேவை அதுக்கான பதில் எங்கிருந்து தோன்றுகிறது என்று, எங்கிருந்து புறப்படம் ஆகிறது என்றதான் கேள்வி. அது ஏற்கனவே பதில் அப்போது சொல்லிட்டோம். இது பின்னிணைந்தவர்களுக்காக சொன்னான். தர்ஜினியர்கள் இடைக்குள்ள நூலை அறுத்துட்டீங்க, திருப்பி தொடங்கணும் நூல் கட்ட. ஏனென்றால் நீதினி உட்பட எல்லாருக்கும் ஈஸ்வரர் அண்ணா எங்களுடைய எண்ணங்கள் தான் இந்த பேராயுதம். நீங்க பணம் ஒருவன் பண்றதுக்கும் பணத்தை இழக்கிறதுக்கும் என்னுடைய எண்ணம் தான் காரணம். அன்பை செலுத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் என்னுடைய சிந்தனை தான், என்னுடைய சுயமான சிந்தனை தான். சிந்தனை, எண்ணம், மனம், இப்படி எல்லாம் கணக்கு கதை சொல்லுவோம். எல்லாம் ஒரு மீனிங் தான். என்னிலிருந்து பிறப்பாகிற உத்தி, ஐடியா தான் அதுக்கு காரணம். மற்றது ஈஸ்வரன் நான் சொன்ன எதுக்கு முக்கியத்துவம் என்பதை கூட எங்கிருந்து புறப்படம் எடுக்குதுன்னு என்னுடைய எண்ணத்திலிருந்து தான் வருது. இப்போ மற்றவன் சொன்னால் குறிப்பன் கடலுக்குள்ள, இல்லை அவன் சொன்னாலும் நான் முடிவெடுத்தா தான் குறிப்பேன்ங்கிற 2 வாழ்க்கை இருக்குது உலகத்தில். அதாவது சூரியனை போல இருக்கிறோமா, அதாவது உலகத்தில் நான் 8 பில்லியனில் ஒருவனாக இருக்கிறேன்னா நான் ஒருவன் உலகமாக இருக்கிறேன். இது பல தடவை பேசியிருக்கிறோம். என்ன என்று சொல்லிச்சேன்னா என்னுடைய எண்ணம், எனக்குள்ள என்ன தோன்றுதோ அதுதான். அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சா என்ன, இப்போ அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஆசியாவில் இருக்க 3 அதிபர்கள் சேர்ந்தால் என்ன, நாளைக்கு வைக்க போகிற வெடியாக இருந்தால் என்னவா இருந்தாலும் அவருடைய சிந்தனையிலிருந்து தான் அது வருது. அப்போ சிந்தனையே சொல்கிறார். இப்போ அபிராமி சிந்திக்கிறார், எல்லாருக்கும் சொல்கிறார். நான் மறக்கிறேன், இன்னும் ஒரு ஆள் ஓமன்றார், இல்லை இப்படி செய்வோம் என்று முடிவுக்கு வாரம். இதெல்லாம் பிறப்பிடம் எங்கிருந்து உருவாகிறது? எண்ணம் தான். என்ன எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு அதுக்கு எந்த உறுப்பும் கிடையாது. மூளை என்று சொல்லுவோம், மூளையாக இருக்கலாம். ஆனால் மனசு என்னட்டு நெஞ்ச தொடுறோம், தெரியவில்லை, எங்களுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு இப்போ சில வேளையில் மௌனன்னா சும்மா அலட்டுறார் கண்ணீரம் ஆண்டு கூட இதுக்குள்ள சில பேர் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சரியா? அதுக்குள்ள ஈடுபடாதவர்களுக்கு இல்லை, இதிலிருந்து எனக்கு கணக்க சிந்தனை தோன்றுதுன்னு இன்னும் ஒருவர் எண்ணுவார். எல்லாம் அவருடைய சிந்தனையில் எண்ணத்திலிருந்து தான் வருது அது. அதைத்தான் நான் முதல் என்னுடைய கேள்வியாக கேட்டிருந்தேன். நன்றி ஈஸ்வரன். அவங்களுக்கு சிந்தனை புதிதாக சொல்ல நினைத்தால் சொல்லலாம், அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இதுல சரி ஒரு சின்ன குறிப்பொன்றை சொல்லிட்டு நான் விலகுகிறேன். முதல் நாங்கள் கதைத்த வந்தோம், நீங்க மாடுகளை பற்றி, அந்த பசுக்களை பற்றி அது கேப் மாடு என்ற ஒரு சொல்லும் வந்துச்சு.
அது நான் முதல் அறிந்ததின்படி அது உண்மையோ பொய்யோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க. கேப் என்பது கேப் டவுன்ல அதை ரிசர்ச் பண்ணி எடுத்தபடியால் அந்த மாட்டு அந்த அந்த கூட்டத்தை பேரை வச்சாங்க. அந்த ஆராய்ச்சிக்கும் அந்த முடிவுக்கும் கேப் டவுன்ல தான். ஆஸ்திரேலியாவா? கேப் டவுன் அங்க இருக்கு. கேப் இந்த சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் சரி. கேப் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் அமெரிக்கா. சில இடங்களை பொறுத்து தான் அந்த பேர்களை வைப்பார்கள். இப்ப நெல்லில H4 MI அப்படி வைப்பாங்க, MI4 அப்படி H4 சொல்ற ஹம்மாந்தோட்டையில ரிசர்ச் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூட்ல அது கலப்பு முறையில செய்த ஒரு நெல் வகை. அதே மாதிரி MI மாலு அந்த இடத்துல இப்ப நாங்கள் சொல்லுவோம் ரங்குப்பட்டி என்று சொல்லுவோம். அது ரங்கூன்ல தான் முதல் செய்து மார்க்கெட்டுக்கு வந்த. அப்படி கோவிட்-19 அப்படித்தான். ட்ரம்ப் சொல்ற மாதிரி சைனா வைரஸ். வாழ்த்துக்கள் ஈஸ்வரன் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆனால் இப்ப யாரோ சொல்லிச்சுன்னா கற்பம் தரித்த மாடண்டு. அப்ப நான் எப்படி இவ கதைச்சதுக்கு பிறகு மனசுக்குள்ள யோசிச்சேன்டா, கேப் பை தானே, கற்ப பைதான் மறைவி கேப் பையா வந்தது. நான் அப்படித்தான் மோனா நினைத்தேன். கற்பம் கேப் பை ஆக பை, கற்ப பை. அது சரி இல்ல, அதுல பல நியாயங்கள் இருக்கு. என்னன்னா நாங்கள் இன்ன கண்ட உத்தனை பேர் எல்லாம் குறியீட்டு பேர்ல மருத்துவமோ என்னவோ சொல்றது எல்லாமே ஆராய்ச்சிகளுடைய பெயர்களை தான். இப்ப இந்த ஒரு சூறாவளி அடித்தால் எல்லா பெண்களுடைய பெயரை வைக்கிறார்கள். எரிமலை வெடித்தால் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார்கள். அப்ப பிறகு அது அப்படியே சொல்லப்படும் எல்லாம். அது ஜெர்சி மாடு மாதிரி தான். ஜெர்சியில இருந்து கொண்டபடியா ஜெர்சி மாடு. ஓ சரி. அவை பாலன் கைதட்டின மாதிரி நாங்களும் சேர்ந்து கைதட்டுறோம். அது சரியான பேராக பிறகு மருவி நாங்கள் ஒவ்வொரு அர்த்தங்களை சூடிக்கொண்டோம். அதுக்கா நீங்கள் பாலன் அவர்களே, ரங்கூன் இன்றைய கால பேர் என்ன? வேற யாராவது? ரங்குனண்டி இப்ப கூப்பிடுற இல்ல ஒரு இடத்தையும், ஆனா அது ஒரு முன்னைய கால பேர். மலேசியா பர்மாடா கேபிட்டல் ரங்கூன். இப்பவும் அது அதே பேர்லயே அழைக்கப்படுது. மியான்மர் இருந்த போதுதான் ரங்கூன் சொல்லப்பட்டது. இப்போ பர்மாவாக மாறினதுக்கு பிறகு கேபிட்டல் பேர் என்ன? இளையவர்கள் சொல்லுங்க. பர்மாண்ட கேபிட்டல் பேர் என்ன? மியான்மர் வந்து நாடு, அது பழைய பர்மாவுக்கு முன்னைய பேர் இல்ல. கேபிட்டல் எது? மியான்மர். அப்ப அப்படி சொல்லுங்க. வேற பேர் இல்ல. ஓகே. ஆனா ரங்கூன் இல்ல. இல்ல அது நான் நினைக்கிறேன். அப்ப ஈஸ்வரனா சொன்னது வந்து இந்தியாவிலிருந்து வையில தொடங்குதா? அதை தமிழில் ராணா போட்டு ரங்கூன் மாற்றி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அப்படி என்ன? அப்ப ஒன்று சரி. கேட்பை கேப் டவுன்ல இருந்து வந்தபடினால அப்ப இது நிறைய இடத்துல பொருந்துது என்றது தெரிய வருது. சரி, நாம அப்ப திருப்பியும் குழப்ப சுலகை கண்டுபிடித்தவர் பேர் யார்? என்ன? நாங்கள் வைத்த பேர் பொன்னம்பலம். ஏனெண்டா யாருமே காப்பிரைட்டுக்கு வர மாட்டாங்க அதுக்கு. அப்ப பொன்னம்பலமாவே இருந்துட்டு போட்டுமே. பொன்னம்பலம் யாருன்னா இந்த தாத்தாட அப்பா. கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடித்த மாதிரி இலங்கை என்னுடைய தாத்தா கண்டுபிடித்தாரா நம்ம தர வேணும். கண்டிப்பா. நான் 1982 லண்டனை கண்டுபிடித்தேன்.
நராமோகன் 82ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி லண்டனை கண்டுபிடித்தேன். அதற்கு பதில் தெரியாதானே? அதுக்கு தெரியாது. அவை கொலம்பஸ் போக்கு முன்னம் அங்கே அமெரிக்கா இருந்தது, அவர் கண்டுபிடிச்சது. அப்போ என்ன ரேடியோன்ற பேர், ரேடியோ கேரோலைன். அதில் அவர் அறிவிப்பு செய்து டிக்ளேர் பண்ணி கொண்டார், நான் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு. நாங்கள் அதுக்கு சோதனைக்கு எழுதி பாஸ் மார்க் வாங்கி நாங்கள் இன்றைக்கு உழைச்சி கொண்டிருக்கிறோம். அவே சுலகும். அப்படித்தான். மிக்க மகிழ்ச்சி. இணைந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு புத்து உத்வேகம் நடந்தது. அடுத்த வாரம் 7 மடும் 14ஆம் தேதி எல்லாருமே 8 மணிக்கு ஒரு குட்டி நடை. உங்களை இயலாத எண்டு வந்தால், தலை இடிக்குது, காய்ச்சல்னா 5 நிமிடமாவது ஒரு ஒத்திசைவுக்கு நடக்க வாங்கும். நீங்கள் நடக்கிறதால பாமுகம் தொலைக்காட்சிக்கு காசு வராது, நடாமோன் 2வது வீடு வாங்க முடியாது. அல்லது தலையடி வருமானு இப்பவே சொல்லிடுவோம். ஓம் இப்போ என்ன விட்டால் விழுந்து படுக்கிற அளவுக்கு நித்திரை தூக்கம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்ய வேணும். ஒரு ஒத்திசைவுக்கு இந்த இடத்துல வேற வேணும். நான் பின்னேறன் நடக்கிறேன்ட்டு இதில் வந்திருந்து கொட்டாய விட்டுன்னு இருக்கக்கூடாது. அவை எல்லோரும் இளையவர்கள் கை வைத்துங்க. 8 மணிக்கு இறங்குவோம். உங்களோட நேரம் 9 மணிக்கு. இன்னும் ஒரு கையும் வருது இல்லை. 1 2 3 சரி. நகுல் இணைவார நினைக்கிறேன். குரோசன் வாங்குவாது வெளிக்கிடுவார் தானே குரோசோன். இன்றைக்கு திருவிழா டோட்மண்டில் 2வது நாளாக நடக்குது நினைக்கிறேன். 3 நாள் வெள்ளி தொடங்கினு நினைக்கிறேன். அதுக்கு போகிற கொஞ்ச நேரம் அந்த காட்சிகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த மகிழ்ச்சி வசந்தா ஜெகதீசன் ஆண்டியினுடைய பேரக்குழந்தை மகிழனுக்கு நேற்று 1வது பிறந்த தினம். அதை சிறப்போடு காட்சியடைவோம். போன புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை மறந்துட்டேன், அபிராமி எங்களுடைய சன்ரைஸினுடைய டாச் செய்தி வாசிப்பாளர் இளையவருக்கு திருமணம் நடந்தது. அதுக்கு முதல் தெரியும் தானே, சங்கவி தவக்குமார் திருமணம். அதுக்கு முதல்ல சக்தி ஸ்ரீசங்கருடைய மகனுடைய திருமணம். வேறு யாருக்காவது இந்த வாரம்? எனக்கு முடிந்து விட்டது. உங்களுக்கு முடிஞ்சிட்டது, பாஸ்ட் டென்ஸ். வேறு யாருக்காவது இந்த வாரம் ஏதாவது விசேஷம் வீட்டில்? இல்லை, யோசிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. சரி, இருந்தாலும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் சிந்தனையத்தை நிறைத்து வைத்து, பெற்றோரை தெய்வம் தலைப்பை ஒருவர் சொல்லிவிடுங்கள், நான் நேரலையை மாற்றுகிறேன்.